ஸ்டோரி தமிழ் வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போறோம். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ட்ராமா ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் பொறுமையா தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனா போக போக கதையில காதல், ரொமான்ஸ், காமெடி அப்படின்னு எதுக்குமே பஞ்சம் இல்லாம போகும். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம இந்த ட்ராமா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கீழே கமெண்ட் செக்ஷன்ல ட்ராமா எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். டிராமாவோட ஓப்பனிங்ல ஒரு அழகான இடத்தை தான் காட்டுறாங்க. இந்த இடத்துல தனியா ஒரு போட் மட்டும் இருக்கு. இப்ப அந்த இடத்துல ஒரு பையன் தான் உட்காந்துட்டு இருக்கான். இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. ஹீரோட பேரு இஃபான். இப்போ இஃபான் தனியா உட்காந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு கால் வருது. இப்ப அந்த காலை எடுத்து பேசிட்டு இருக்கான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சீக்கிரமே திரும்ப நீ கம்பெனியை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கம்பெனி மேல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, போனை வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் காலை கட் பண்ணிடுறான். இப்ப இந்த இடத்துக்கு ஒரு பையன் வரான். இந்த பையன் அவனோட கசின். இவன் தான் நம்ம கதையோட செகண்ட் ஹீரோ. இவனோட பேரு ஜின்னு. இப்ப ஜின்னு என்ன சொல்றானா, உன்னோட அத்தை பொண்ணு ஊர்ல இருந்து வந்திருக்காளாம். அவளுக்கு உனக்கு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மேக் பண்ணிட்டீங்கன்னா உங்க கம்பெனியும் நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருப்பல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என் கம்பெனிக்காக என்னையே ஒட்டுமொத்தமா கொடுக்கலான்னு முடிவு பண்ணிடுறதா? எனக்குன்னு தனி சந்தோஷம் இருக்கு, எனக்குன்னு தனி வாழ்க்கை இருக்கு, அதை என்ன பார்க்க விடுங்கப்பா, என்னால நீங்க சொல்றபடி எல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஜின்னு பாத்தீங்கன்னா அப்படியே போன் பேசுற மாதிரி இவனை பிடிச்சி கடல்ல தள்ளி விட்டுறான். இப்ப இஃபான் பக்கத்துல உள்ள ஒரு தீவுல போய் கரை ஒதுங்கிட்டு இருக்க. இஃபான ஒரு பொண்ணு தான் காப்பாத்துறா. இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவளோட பேரு ஜியா. இப்ப ஜியா பாத்தீங்கன்னா இவளை தனியா கூட்டிட்டு உத்து உத்து பாத்துட்டு இருக்கா. என்னவன் இன்னும் மயக்கத்துல இருந்து எந்திரிக்கல அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது அவன் லைட்டா கண்ணு முழிச்சு பாக்குறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் தான் அப்படி தூங்கிட்டே இருக்க போற, டக்குன்னு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ போக. இப்ப இவன் பாத்தீங்கன்னா அவனை பத்தி இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கான். என்னை கடல்ல தள்ளிவிட்டது என்னோட கசின் தான். நான் இப்போ தனி தீவுல மாட்டிக்கிட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் இவ கடலுக்குள்ள மீன் பிடிச்சிட்டு இருக்கா. இப்ப இவ பாத்தீங்கன்னா ஹீரோ பார்த்துட்டே ஒரு ஃபிளாஷ்பேக்கை தான் சொல்றா. நான் தாஜ்வான் கம்பெனியோட சீனியர் அசிஸ்டண்டா வேலை பார்க்குறேன். எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பையனோட அப்பா தான் என்ன இந்த தீவுக்கே வர சொன்னாங்க. இவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. அதுக்காக தான் நான் அந்த தீவுல இருக்கேன். ஸோ எல்லாமே நாங்கள் பிளான் பண்ண மாதிரி தான் நடக்குது அப்படின்னு இவ ஹீரோ பார்த்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ இந்த பக்கம் ஜியா மீன் பிடிக்கிறத பார்த்தவொடனே இஃபான் என்ன சொல்றேன்னா, நீ இப்படியெல்லாம் மீன் பிடிச்சா மீன் பிடிக்க 10 நாள் ஆகும். மீன் பிடிக்கிற பொசிஷனே தப்பு அப்படின்னு சொல்ல, வாய்க்கிலேயே பேசினா மட்டும் போதாது, மீனை பிடி, இல்லைன்னா நைட்டு உனக்கு சாப்பாடு கிடையாது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கு பதிலா போய் வேற ஏதாவது தேல் நல்லா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்ல, இந்த தீவுல சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்ல, இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஐயோ இப்படி ஒரு தீவுலையா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு இப்ப இந்த தீவை தான் காட்டுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இவ உட்காந்து நெருப்பு மூட்டிட்டு இருக்கா. இவ நெருப்பு மூட்டிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு இவன் 2 மீனை பிடிச்சிட்டு வந்திருக்கான். பார்த்தா 2மே ரொம்ப குட்டி மீனா இருக்கு. இப்ப அந்த மீனை பார்த்த உடனே இவன் என்ன கேட்கிறானா, இதுதானே இது சாப்பாடு அப்படின்னு சொல்லி கேட்க, இது கிடைச்சிச்சு என்ன சந்தோஷப்படு, இதை தான் இன்னைக்கு சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மொத்த கடலையும் அலசினதுல இது 2 மீன் தான் உனக்கு கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, இவனும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா அவனோட கையை பாக்குறா. இந்த 2 மீனையும் பிடிக்கிறேன்னு அவனோட கையில எல்லாம் அடிபட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிடிச்சிருப்பான் போல. அதை பார்த்தவனே இவ்வளவு பாத்தீங்கன்னா சரி கொடுத்து தலை, இதையே சுட்டு தர அப்படின்னு சொல்லி அந்த 2 மீனையும் சமைச்சிட்டு இருக்கும்போது இப்ப அவன் என்ன சொல்றானா, எனக்கு மீன் வேண்டாம், நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்ல, உனக்கு இந்த மீன் வேணாமா, மீன் சுட்டு சாப்பிட்டா எவ்வளவு டேஸ்டா இருக்கும் தெரியுமா, இந்த மீனை போய் வேணான்னு சொல்றியா அப்படின்னு இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. அவனுக்கோ சாப்பிடணும் போலதான் இருக்கு, ஆனா சும்மா சீனை போட்டுட்டு இருக்கான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா மீனை சுட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு இவ சொல்றான். இங்க நடக்கிற எல்லாத்தையுமே இவங்க அப்பா கேமரால அந்த பக்கம் நின்னு பாத்துட்டு இருக்காரு. இப்ப கூடவே அவனோட கசினுமே இருக்கான். இப்ப கசின் என்ன சொல்றானா, அங்கிள் இது எல்லாத்தையும் நீங்க தான் அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்ற விஷயம் இஃபானுக்கு தெரிஞ்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க, என் பெர்மிஷன் இல்லாம யாரும் அவங்க 2 பேரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எப்ப பார்த்தாலும் நம்மளோட சொசைட்டியை விட்டு இவன் ஓடி போயிட்டே இருக்கான். அவனுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரியணும், வாழ்க்கையில வாழ்றதுக்கு நல்ல பாடத்தை கத்து தரணும், அதுக்கு இதுதான் ஒரே வழி அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா மீன்ல முள்ளு இருக்குன்னு தானே ரொம்ப பயந்துட்டு இருக்க, கவலைப்படாத அந்த முள்ளு எல்லாத்தையும் நானே எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி மீன் முள் எல்லாத்தையும் எடுத்து மீனை கொடுத்துட்டு இருக்க. இவனும் சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவனோட வாயிலே முள்ளு குத்திட்டு போல. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப இவளை பாத்தீங்கன்னா ஹீரோயினை கிட்ட பாக்குறான். இவ்வளவு கிட்ட பார்த்த உடனே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டு இருக்க. ஒண்ணும் இல்ல லைட்டா கருகி போச்சு அப்படின்னு இவ சொன்ன உடனே சீக்கிரம் சாப்பிட்டு தல அப்படின்னு சொல்லிட்டு இவ அந்த இடத்த விட்டு போறா. இப்ப இவ ஹீரோக்கு தெரியாம ஒரு இடத்துக்கு போறா. அந்த இடத்துல ஏதோ ஒரு டைரியை ஒளிச்சு வச்சிருக்கா. இப்ப அந்த டைரியை எடுத்து இவ எழுத ஆரம்பிக்கிறா. இவன் வாழ்க்கையில முதல் முறையா இப்பதான் மீன் பிடிக்கவே கத்துட்டு இருக்கான் போல. இன்னைக்கு ரொம்ப நல்ல வேலை பார்த்திருக்கா அப்படின்னு ஹீரோவை பத்தி தான் எழுதிட்டு இருக்கா. இப்ப எழுதி முடிச்சுட்டு போய் தூங்க போயிடுறா. அடுத்த
அடுத்த நாள் ஆகுது. 2 பேரும் பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள விறகு பறக்கிறதுக்காக போறாங்க. இப்ப அந்த இடத்துல விறகு பொறுக்கிட்டு இருக்க ஹீரோ வழக்கம் போல அவனோட சோம்பேறித்தனத்தை ஆரம்பிச்சுட்டான். இவன் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த உடனே, நீ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா, நீ திருந்தவே மாட்ட போலயே, இதனாலதான் உங்க அப்பா என்கிட்ட துரத்தி விட்டுட்டான் அப்படின்னு யோசிச்சுட்டு இப்ப அவளை பாத்தீங்கன்னா இந்த கீழே கிடக்குற பழத்தெல்லாம் எடுத்து சாப்பிட்டு பாரு, டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அது எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. 2 பேர் தூங்குறதுக்காக வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் பயங்கரமா தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கா. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை தொட்டு பாக்குறான். பார்த்தா அவளுக்கு பயங்கரமா ஃபீவர் அடிக்குது. ஐயோ, இந்த பொண்ணுக்கு இவ்ளோ ஃபீவர் அடிக்குது அப்படின்னு வச்சுட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா போய் சுடு தண்ணி எல்லாம் காய வச்சிட்டு இருக்க. இந்த பயப்பிள்ளைக்கு நம்ம மேல அக்கறையும் கொஞ்சம் இருக்கு போலயா அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ சுடு தண்ணி காய வச்சுட்டு அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கா. இவ்வளவு அதை குடிச்சிட்டு இருக்கா. இப்பவே என்ன சொல்றானா, எனக்கு ஏன் தெரியுமா உடம்பு சரியில்லாம போச்சு, ஒழுங்கான சாப்பாடு இல்ல, அது மட்டும் இல்லாம நல்ல நல்ல பழத்தெல்லாம் நீ சாப்பிட்டுற, அழுகி போன பழத்தை நான் சாப்பிடறதுனாலதான் எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, எல்லாம் ஒன்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி, அதுக்காக நான் என்ன பண்ணணும், என்னால இப்போதைக்கு உனக்கு எந்த ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா, நீ எனக்காக ஒரே ஒரு பாட்டு பாடு, நீ பாட்டு பாடினா எனக்கு பசி எடுக்காது, நான் தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்ல, நான் பாடினா கேட்க கேவலமா இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். பரவாயில்ல, எவ்வளவு கேவலமா இருந்தாலும் அதை கேட்க நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு கேவலமான பாட்டை பாடிட்டு இருக்க. அந்த பாட்டை கேட்டுட்டு தான் இவ தூங்கிட்டு இருக்கா. இப்படியே அடுத்த நாள் விடியுது. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின்காக ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு போயிட்டு இருக்க. இந்த பழத்தை சாப்பிட்டுதான் அவளுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, வேற ஏதாவது கிடைக்குதான்னு பாக்கலாம் அப்படின்னு இவன் ஏதோ ஒரு புல்லை எடுத்து கையில வச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ட்ரோனை பாக்குறான். ட்ரோனை பார்த்த உடனே, நாங்க இங்க மாட்டிக்கிட்டா எங்களுக்கு உடம்பு சரியில்லை, நான் இருக்க இடத்த யாருக்கிட்ட சொல்லுங்க, காப்பாத்துங்க, உங்களுக்கு 1 மில்லியன் தரேன், 2 மில்லியன் தரேன் அப்படின்னு சொல்லி இவன் கத்திட்டு இருக்க. அந்த ட்ரோன் இவனை விட்டு தள்ளி பறந்து போயிட்டு இருக்கு. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா விடுற மாதிரியே இல்ல. 3 மில்லியன் தரேன், 4 மில்லியன் தரேன் அப்படின்னு சொல்லி இவன் கத்திட்டு இருக்க. இந்த ட்ரோன் அவங்க அப்பா அனுப்புனதுதான். இப்ப அவங்க அப்பா என்ன சொல்றானா, இந்த பையன் திருந்தவே மாட்டான் போலயே, பணத்தை வச்சு என்ன வேணாலும் சாதிக்கலான்னு இப்ப வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கான். இதை மாத்திரம் தானே இவனை இந்த தீவுல விட்டது, இதுக்கப்புறம் இவனை எங்கதான் விடுறதுன்னு தெரியல அப்படின்னு இவரை திட்டிட்டு இருக்காரு. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவோட கசின் தான் வரான். அவனை பார்த்தவன, அங்கிள் என்ன சொல்றானா, புதுசா ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு, அந்த ப்ராஜெக்ட நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல. ஆனா அங்கிள், அது உங்களோட ப்ராஜெக்ட், அதை எப்படி நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, என் பையனை விட நீ நல்லா பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, எடுத்துட்டு போ அப்படின்னு அங்கிள் சொல்லிடுறாரு. இப்ப அவனை பாத்தீங்கன்னா நைட் ஆனதும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஒன்னா உட்காந்து கிளப்ல சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். இப்ப அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன கேக்குறானா, என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கிள் அவரோட ப்ராஜெக்ட அவங்க பையனை கொடுக்காம எனக்கு கொடுத்துட்டாரு, எனக்கு அவரோட ப்ராஜெக்ட் மேல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, எல்லா பொறுப்பையும் என்கிட்டே கொடுத்துட்டு இருக்காரு, அவன் அந்த ஐஸ்லாண்ட்ல இருந்து திரும்ப வந்தாதான் நான் இதுல இருந்து தப்பிக்க முடியும், எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன உதவி அப்படின்னு இவ்வளவு கேட்கிறா. நீ இந்த ஐஸ்லாண்டுக்கு போ, அவனை முடிஞ்ச வரைக்கும் உன்னோட வலையில சிக்கவை, அவன் மட்டும் வலையில சிக்கிட்டான்னு வச்சுக்கேன், அங்கிளுக்கு எல்லாமே புரிஞ்சிடும், இப்படி எல்லாம் பண்றதே வேஸ்ட் தான், இப்படி எல்லாம் பண்ணி அவனை திருத்த முடியாதுன்னு யோசிச்சுட்டு சீக்கிரமா அவனை கூட்டு வந்துருவாரு அப்படின்னு இவ சொல்ல, இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல நிறைய பழங்கள் இருக்கு. இப்ப அந்த பழம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹிரதா வரான். அவனை பார்த்தவன இவ்வளவு பாத்தீங்கன்னா டபக்குன்னு உழுந்தடிச்சு படுத்துக்கிறா. இப்ப எதாவது இலையெல்லாம் போட்டு இவளுக்காக சுடு தண்ணியை ரெடி பண்ணிட்டு வர்றான். இப்பவே சுடு தண்ணியை ரெடி பண்ணிட்டு இவ கிட்ட பார்த்தா வாயில இருந்து ஏதோ சிகப்பா இருக்கு. அந்த பழத்தை சாப்பிட்டு ஒழுங்கா துடைக்காம அப்படியே படுத்துட்டா. இப்ப பாத்தீங்கன்னா, உன் வாயில இருந்து ரத்தம் வருது, எதிரி அப்படின்னு சொல்லி எழுப்பிட்டு இருக்க. இவ எந்திரிக்கவே இல்ல. இப்பதான் அவன் நோட் பண்றா, பழத்தை கடிச்சிருக்கா அப்படின்ற விஷயத்த. பழத்தை திருடி தின்னியா அப்படின்னு சொல்லி கேட்க, பசிச்சுது அதனாலதான் திருடி தின்ன அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, இவ ஷாக் ஆயிட்டு எந்திரிக்கிறா, எனது வாய்ப்பான்னு. ஆமா, இந்த இடத்துல ஒரு ட்ரோனை பார்த்தேன், கண்டிப்பா அந்த ட்ரோன்ல என்னோட புகைப்படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நல்ல ரெஸ்கியூ டீம் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன், அப்படி வரலனாலும் நம்ம 2 பேரும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக போறோம். என்னோட ஐடியா என்ன தெரியுமா, நம்ம ஒரு போட்டை உருவாக்கி அந்த போட்டு மூலமா இந்த தீவுல இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தப்பிச்சு போகும்போதே பாதியிலே சேர்த்து போயிட்டேன்னா என்ன பண்றது அப்படின்னு இவ கேட்கிறா. 2 பேரும் சாக மட்டும் நல்லபடியா இருப்போம், இந்த ஃபர்ஸ்ட் இதை குடி அப்படின்னு சொல்லி இவனை பாத்தீங்கன்னா சுடு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்க, அது பார்க்க சிகப்பு கலர்ல இருக்கு. என்னது இது வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, மூலிகை ரொம்ப நல்லது, குடிச்சனா ஃபீவர் எல்லாம் பறந்து போயிடும் அப்படின்னு சொல்ல, எனக்கு உடம்பு சரியான மாதிரி இருக்கு, அதனால இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ அந்த மூலிகை தண்ணியை குடிச்சிட்டு, நானும் குடிச்சிருக்கேன், சோ நீ செத்து போனா நானும் தான் செத்து போவேன், இந்த இப்பவாது குடி அப்படின்னு சொல்லி கொடுக்க, இவ அதை வாங்கி குடிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உன்ன மாதிரி ஒரு நல்ல மனசு பொண்ணா பார்த்ததே இல்ல, செத்து போறேன்னு சொன்ன உடனே மூலிகை தண்ணியை வாங்கி குடிக்கிறா அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான்.
இப்ப இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து போட்ட தயார் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, போட்ட இப்படி கட்டணும், அப்படி கட்டணும்னு இவன் பயங்கரமா ஐடியா குடுத்துட்டு இருக்க. "உனக்கும் மூளையெல்லாம் இருக்கு போலயா?" அப்படின்னு இவ கலாய்ச்சிட்டு இருக்க. "கம்முனு போட்டு செய்ற வேலைய மட்டும் பாரும்மா" அப்படின்னு இவன் சொல்லிடுறான். இந்த பக்கம் ஹீரோவோட கசின் பாத்தீங்கன்னா, ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவனோட கேர்ள் ஃபிரெண்ட் தான் வரா. இப்ப வந்து இவனோட மடியில உட்கார்ந்துகிட்டு, "சரி, நான் உனக்கு உதவி செய்யலான்னு இருந்தேன். சரி, நீ எதுக்காக அவனை என் காதல் வலைய விழ வைக்கணும்னு சொன்ன? அதுக்கு காரணத்த நான் சொல்லவா? அவன என் காதல் வலையில விழ வச்சு அந்த ஐஸ்லாண்ட விட்டு இங்க ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு வரணும். இங்க கூட்டிட்டு வந்தா அங்கிள் என்ன பண்ணுவாரு? அவன கம்பெனில ஜாயின் பண்ண சொல்லுவாரு. கம்பெனில ஜாயின் பண்ணா அவனுக்கு டேலண்டே இல்ல அப்படின்ற விஷயம் அங்கிளுக்கு தெரியும். இங்க உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும். சோ சீக்கிரமே அங்கிள் அவனை கம்பெனி விட்டு வெளியே துரத்திடுவாரு. இதுக்காக தானே நீ ஐடியா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. இவனும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, சோ கம்பெனிக்கு ஒரே வாரிசாக முடிவு பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ண" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா போட்டு செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருப்பான் போல. இவன் பண்ற டார்ச்சர் தாங்க முடியாம இவன் மரத்து மேல ஏறி உட்காந்துட்டு ஹீரோவை தான் பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. "என்னை போட்டு இப்படி டார்ச்சர் பண்றேனா? எனக்கு பசி வேற தாங்கல, ரொம்ப பசிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோமே வந்துடுறான். "நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போட்டு செய்ய டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் இறங்கி வா" அப்படின்னு சொல்ல. "இல்ல இல்ல, இவ்வளவு உயரத்துல இருந்து அவ்வளவு ஈஸியெல்லாம் இறங்க முடியாது, நான் வர லேட் ஆகும்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்குறான். "ஒரு நிமிஷம் நில்லையா, வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவ இறங்கலான்னு வர, கால் ஸ்லிப் ஆகி மரத்துல இருந்து கீழே விழற மாதிரி போக ஹீரோ வந்து பிடிக்கலான்னு பாக்க 2 பேரும் பாத்தீங்கன்னா மரத்துல இருந்து ஒன்னா கீழே விழுந்துடுறாங்க. இப்ப அப்படி கீழே விழுந்ததுல 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆக 2 பேருக்கும் பயங்கர ஷாக் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஜியா வெக்கப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஓட இஃபான் ஷாக் ஆயிட்டு நின்னுட்டு இருக்கான். இப்ப நைட் ஆனதுக்கு அப்புறம் இவன் வழக்கம் போல டைரி எழுதுறதுக்காக போயிடுறா. இப்ப இந்த டைரியில இஃபானை பத்தி தான் எழுதிட்டு இருக்கா. இஃபானுக்கு மத்தவங்க மேல கேரிங் வந்திருக்கு. என் மேல ரொம்பவே கேரிங்கா இருந்தான். வாழ்க்கையில தனியா முடிவெடுக்கவும் கத்துட்டு இருக்கான். இப்பதான் வாழ்க்கையில வாழ்றதுக்கான பொறுப்பு ஒண்ணு ஒண்ணா அவன் கிட்ட வந்துட்டு இருக்கு அப்படின்னு இஃபானை பத்தி எழுதிட்டு அவனை கிஸ் பண்ணதை பத்தி தான் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. 2 பேரும் பாத்தீங்கன்னா அவங்களோட கட்டுமரத்தை நல்லபடியா கட்டி முடிச்சிடுறாங்க. இப்ப இஃபான் என்ன சொல்றனா, "உண்மையாவே இந்த தீவு ரொம்ப அழகா இருக்கு. இந்த தீவை விட்டு போறதுக்கு மனசு வரலனாலும் வாழ்றதுக்காகவாது போய் தானே ஆகணும்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. "ஆமா ஆமா, நீ சரியா தான் சொன்ன. ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரையல் பார்க்கலாம்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப இஃபான் என்ன சொல்றனா, "ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு பாத்துக்கலாம் வா" அப்படின்னு சொல்லி மூலிகையெல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, "என்ன இது வித்தியாசமா இருக்கு, இதை பார்த்தா மூலிகை மாதிரியே இல்லையே, பழக்கப்பட்ட வாசனை மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்ல, "அட கொத்தமல்லி தாயா, சாப்பிடியா" அப்படின்னு இவ சொல்றா. "என்னோட அம்மா அப்பாக்கு கொத்தமல்லினா ரொம்ப பிடிக்கும், இங்க அதான் கிடைச்சிச்சு, அதனாலதான் அதை வச்சு ஏதோ செஞ்சு வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப என்ன கேக்குறானா, "சரி, உன்னோட அம்மா அப்பாக்கு என்ன பிடிக்கும்" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கு எதுவும் தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. 2 பேரும் பாத்தீங்கன்னா அந்த தீவை விட்டு வெளியே போறதுக்காக முடிவு பண்றாங்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா, "என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டது தேங்க்யூ தீவே" அப்படின்னு சொல்லிட்டு கட்டுமரத்துல ஏறி போயிட்டு இருக்க. ஸ்டார்டிங்ல அலை பயங்கரமா வந்துட்டு இருக்கு. இவங்களால சமாளிக்கவே முடியல. இருந்தாலும் 2 பேரும் கட்டுமரத்துல போயிட்டு இருக்காங்க. போக போக அலை ரொம்ப பெருசா வந்தவுடனே 2 பேரும் அந்த கட்டுமரத்துல இருந்து கீழேயே விழுந்துறாங்க. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா தண்ணில இருந்து எந்திரிச்சு நிக்க, அந்த சைடு ஜியாவை காணோம். ஜியாவை தேடி தேடி இவன் ரொம்பவே பயந்து போயிடுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, "ஜியா, நீ எங்க இருக்க, தயவு செஞ்சு வந்துரு" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. இவளுமே தண்ணில இருந்து வெளியே வந்துடுறா. இவள பாத்தீங்கன்னா ஹீரோட இடுப்பு மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்க. "கவலைப்படாத, உன்னை காப்பாத்த நான் இருக்கேன், உனக்கு எதுவும் ஆகாது" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே 2 பேரும் இப்படி பாத்துட்டு இருக்கும் போது ஜியாவை பாத்தீங்கன்னா, "ஏய், அங்க பாரு, அங்க யாரோ இருக்காங்க" அப்படின்னு சொல்ல, கடற்கரை ஓரத்துல யாரோ ஒரு ஆள் கடற்கரையில ஒதுங்கி இருக்காங்க. இப்ப அவங்க கிட்டதான் போறாங்க. பார்த்தா அது இவன் கசினோட கேர்ள் ஃபிரெண்ட் தான். அவளை பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு சூட்கேஸோட அந்த இடத்துக்கு வந்திருக்கா. இதை பார்த்த உடனே இவனுக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. இப்ப அவளை கூட்டிட்டு போய் அவங்க குடிசையில தங்க வைக்கிறாங்க. இப்ப ஜியா என்ன சொல்றானா, அவளுக்கு மூச்சு கொடுத்து அவளை எழுப்ப ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, "என்ன பார்த்தா உனக்கு அந்த மாதிரி பையன் மாதிரி தெரியுதா? அவ வாயில எல்லாம் நான் வாய் வைக்க மாட்டேன்" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் அந்த கசினோட கேர்ள் ஃபிரெண்ட் ராணி கேட்டுட்டு தான் இருக்கா. இப்போ இவான் என்ன சொல்றானா, "இந்த பொண்ணுக்கு கண்டிப்பா அந்த தீவுல இருந்து வெளியே போறதுக்கான வழி கிடைச்சிருக்கும். கடல் இவளை இழுத்துட்டு வந்திருக்கனா, இவளை மட்டும் தானே இழுத்துட்டு வந்திருக்கணும். சூட்கேஸையும் சேர்த்து இழுத்துட்டு வந்திருக்கு. அவகிட்ட எந்திரிச்சோன்னே ஏதாவது ஐடியா கேளு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "அவளை எழுப்புறதுக்கான வழியை பாருடா" அப்படின்னு இவ சொல்றா. "எழுப்புறதுக்கான வழி தானே, சுடு தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்துனா தாராளமா எந்திரிச்சிருவா" அப்படின்னு சொல்லிட்டு இவன் சுடு தண்ணி எடுத்துட்டு வரும்போது அவளை பாத்தீங்கன்னா இப்பதான் மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. "நான் எந்த இடத்துல இருக்கேன், யாரு நீங்க" அப்படின்னு சொல்லி இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க.
அவன் கையில வச்சிருந்த சுடு தண்ணிய டக்குன்னு கீழே ஊத்திடுறான். இப்ப இந்த ரான் எந்திரிச்சு வந்து நீங்க தானே என்ன காப்பாத்துனது அப்படின்னு சொல்லி ஹீரோவை பிடிக்கலான்னு பார்க்க இவன் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கான். என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லி இவ ஒரு மாதிரி வலிஞ்சிட்டு இருக்க. இங்க பாருமா, உன்னை நான் காப்பாத்தல, ரெண்டாவது விஷயம் என்கிட்ட இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இவன் உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோயின் என்ன கேக்குறானா, எப்படி இந்த இடத்துக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஒரு சின்ன போட்ல வந்துட்டு இருந்தேனா என்னோட சூட்கேஸ் கை தவறி கீழே விழுந்துருச்சு, அதை எடுக்கலாம் நானும் குதிச்சேன், கடைசியா பார்த்தா நான் இந்த இடத்துல இருக்கேன். சரி என்னோட சூட்கேஸ் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதோ அந்த பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். இப்போ ரேன் என்ன சொல்றானா, என்னோட சூட்கேஸ் சாதாரணமா நினைச்சிடாதீங்க, அதுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரும் போனுக்குன்னு ஏதாவது இருக்குமோ அப்படின்னு குப்பையில ஏதோ வைரத்தை தேடுற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா கலர் கலர் ட்ரெஸ்ஸா எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. இதை பார்த்தவன இவன் கடுப்பாயிட்டு இதையா சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ் தானே முக்கியம், இங்க பாரு நான் நினைச்சு போயிட்டேன், இப்ப இந்த ட்ரெஸ்ஸை போட்ட உடனே சரியா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்த விட்டு கடுப்பா கிளம்பி போயிடுறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், எனக்கு பயமா இருக்கேன், கூட வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட, முதல்ல உண்மையை சொல்லு, இந்த தீவுக்கு நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லி இவ கேள்வி கேட்டுட்டு இருக்கா. அட சொல்றேன் வாப்பா அப்படின்னு சொல்லி இவளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோயின் அவளோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்பவே சூட்டா இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த பக்கம் ரேன் பாத்தீங்கன்னா ஒரு கிளாமரான ட்ரெஸ்ஸை போட்டு வந்து நான் அந்த ட்ரெஸ்ல பார்க்க எப்படி இருக்கேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க, ஓகே பரவாயில்லாம இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோ சொல்றதை கேட்டு உன ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ பார்த்து முறைச்சிட்டு இருக்கா. இப்போ ரேன் என்ன சொல்றானா, உனக்காக கூட ஒரு ட்ரெஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பசங்களோட ஷர்ட் எடுத்து காமிக்க, நீ பொண்ணு தானே பசங்களோட ஷர்ட் எப்படி ஓங்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, பசங்களோட ஷர்ட்டை போட வேற லெவல்ல இருக்கு தெரியுமா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இது தேராதுப்பா, இவகிட்ட மாட்டினா பேசியே கொன்றுவா அப்படின்னு வச்சுட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ ஹீரோயின் வழக்கம் போல அந்த தீவுல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வர பாட்டில் எல்லாத்தையும் பொறுக்கி போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்றானா, அந்த ரேன் மேல எனக்கு கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு, அவ எப்படி இந்த தீவுக்கு வந்தா, அவன் நடந்துக்கிற விதம் எல்லாத்தையும் பார்க்கும்போது கொஞ்சம் டவுட்டா இருக்கு, ஆனா என்ன டவுட்னு என்னால சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு அவ மேல எந்த டவுட்டும் இல்ல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப இஃபான் என்ன சொல்றானா, எல்லார்கிட்டயுமே ஒரு சீக்ரெட் இருக்கு, உன்கிட்ட என்ன சீக்ரெட் இருக்குன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஆப்போசிட்ல ரேன் தான் பாட்டில் எல்லாம் பொறுக்கிட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப அவ பாட்டில் எல்லாம் பொறுக்கிட்டு வந்து, அப்பா எவ்வளவு குப்பை சேர்ந்திருக்கு பாரு, இந்த மனுஷங்களாம் ரொம்ப மோசம் அப்படின்னு இவ பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஐயோ இவகிட்ட மாட்டினா கண்டிப்பா இன்னைக்கு நான் செத்துருவேன் அப்படின்னு வச்சுட்டு அவன் அந்த இடத்த விட்டு நைஸா கலந்து ஓடிடுறான். இப்ப இவ ஹீரோயின் கூட தான் பேசிட்டு இருக்கா. என்ன கேக்குறானா, உனக்கு இஃபான் மேல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு அவன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல அப்படின்னு இவ சொல்லிடுறா. இவ சொன்ன உடனே அவளுக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப அவங்க 3 பேரும் நைட்டு ஒன்னாதான் சேர்ந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரானும் ஹீரோயினும் ஒன்னா படுத்து தூங்கிட்டு இருக்க, ஹீரோ தனியா படுத்து தூங்கிட்டு இருக்கான். இப்ப இந்த ரான் மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இவனை எப்படிதான் கரெக்ட் பண்றதுன்னு தெரியலையா அப்படின்னு யோசிச்சுட்டு இப்ப டக்குனு இவ ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு, ஐயோ எனக்கு கனவு வந்துருச்சு, பெரிய மான்ஸ்டர் என்ன துரத்துது, என்ன யாராவது காப்பாத்துங்களா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கத பார்த்த உடனே அந்த பக்கம் ஜியாக்கு கோவம் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, எங்க போறீங்க, எனக்கு பயமா இருக்கு, என் கூட இருந்து எனக்கு கம்பெனி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. கம்பெனியா, முதல்ல கனவுல இருந்து எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இந்த பக்கம் ஹீரோயின் கோவத்தோட நடந்து வந்துட்டு இருக்க. ஜியா ஒரு நிமிஷம் நிலை, என்னாச்சு, ஏன் கோவத்தோட போற அப்படின்னு சொல்லி கேட்க, போய் அவளே கட்டி பிடிச்சிட்டு இருக்க வேண்டியதானே, எதுக்காக என்கிட்ட வர அப்படின்னு சொல்லி இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. நீ எதுக்காக இப்ப சம்பந்தமே இல்லாம கோவப்பட்டுட்டு இருக்க, நான் ஒன்னும் அவளை கட்டி பிடிக்கல, அவதான் என்ன கட்டி பிடிச்சா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஜியாக்கு கோவத்தையும் இந்த மாதிரியே இல்ல. இப்ப இஃபான் என்ன சொல்றானா, நீ பாட்டுக்கு நைட்ல தனியா போயிட்டு இருக்க, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீ ஒண்ணு என்னை பத்தி கவலைப்பட வேணாம் போடா அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப இஃபான் கோவத்தோட அந்த இடத்த விட்டு போக மறுபடியும் திரும்பி வந்து ஜியாவை தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு வர இவ்வளவு பாத்தீங்கன்னா காத்திட்டு இருக்கா, டேய் இறக்கி விடுறா அப்படின்னு. இப்ப அந்த பக்கம் இஃபானோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக கசின் தான் வந்திருக்கான். இப்ப அவன் வந்து என்ன சொல்றானா, அங்கிள் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், என் கசின் தங்கி இருக்க தீவுல இருந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அவனோட ஃபீலிங்ஸ் கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கு, சோ அந்த ரெசார்ட் ப்ராஜெக்ட கொஞ்சம் தள்ளி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எதனால அவனோட ஃபீலிங் அன்ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கிள் கேக்குறாரு. அதுக்கான காரணம் எனக்கு தெரியல, மேபி ஜியாவா கூட இருக்கலாம் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்க. பிசினஸ்க்கு ஃபீலிங்கும் கொஞ்சம் தேவைதான் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவர் சொன்னதை கேட்டவன இந்த பக்கம் கசின்க்கு கோமா வந்துட்டு இருக்கு. இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ஒரு பாறை மேல உட்காந்துட்டு, என்னாச்சு நேத்தியே நம்ம அப்படி நடந்துக்கிட்டோம், ஒருவேளை அவனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்படின்னு இவ தனியா உட்காந்து புலம்ப ஆரம்பிச்சிடறா. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா கடல்ல கிடக்குற அங்க உள்ள முத்து எல்லாத்தையும் பொறுக்கிட்டு இருக்கான். இவதான் எடுக்க சொல்லியிருப்பான் அந்த ரேனு. இப்ப அவன் ஒண்ணா எடுத்துட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா வேணும்னே ஹீரோவா அங்க எங்கன்னு உரசிட்டு இருக்கான். இவ பண்றதெல்லாம் பார்த்த உடனே இஃபான் ரொம்பவே கடுப்பாயிடுறான். நீ சொன்ன தானே இந்த முத்து எல்லாத்தையும் எடுத்துட்டு
யோசிச்சுட்டு இருக்கேன், உனக்கு எந்த மாதிரி தான் முத்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. எனக்கா வெள்ளை கலர்ல இருக்கணும், சதுரமா இருக்கணும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. நீ சொல்ற மாதிரிலாம் அந்த கடல்லே கிடைக்காது, வேணா போய் கடலுக்குள்ள குதிச்சு தேடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி எடுத்த முத்தையாவது கொடுப்பா அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. முடியாதுன்னு சொல்லிடுறான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது தூரமா நின்னு ஜியா பாத்துட்டு இருக்கா. இவ பாக்குறதுக்கு ரெண்டு பேரும் ஏதோ ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இத பார்த்த உடனே அவளோட மனசே உடைஞ்சு போயிருது. ஜியா ரொம்பவே கோவத்தோட அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறா. இப்போ நைட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் வழக்கம் போல தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஜியாவை ஒரு குச்சியை வச்சு எழுப்பிட்டு இருக்கான். ஏய் எந்திரி எந்திரி அப்படின்னு. எதுக்காகடா இப்படி என்ன தூங்க விடாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்காக வா, என் கூட வா அப்படின்னு சொல்லி இவன் கூப்பிட, நான் வரமாட்டேன் அப்படின்னு இவ சொல்லிடுறான். ப்ளீஸ் வாப்பா அப்படின்னு சொல்லி ஜியாவை தனியா ஒரு மரத்துக்கு கீழே கூட்டிட்டு வரான். சரி சொல்லு, எதுக்காக என்ன கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்காக வா, ஒரே நிமிஷம் இங்கே நிலை, எங்கே போயிடாத, இதே இடத்துல உட்காந்துரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா பர்த்டே கேக் மாதிரி ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வந்து உனக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்ல, இவ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். எனக்கு பர்த்டே அப்படின்ற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, வேற யார அந்த ஓட்ட வயதை என்கிட்ட சொன்னிச்சு அப்படின்னு ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் இவ்வளவு தனியா இருக்கும்போது அவ என்ன சொல்லியிருப்பானா, நாளைக்கு அவளோட பர்த்டே, ஜியாக்காக நீ என்ன பண்ணலான் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவளோட பர்த்டே எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு இவன் கேட்பான். பொண்ணுங்களுக்குள்ள 1000 விஷயம் இருக்கும், அதெல்லாம் நான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன், நாங்க ரெண்டு பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல, அதனால எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும், அவளோட பர்த்டேக்கு என்ன பண்ண போறேன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ராணிய ஒரு மாதிரி பார்த்து அவளோட ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடுறான். இப்ப அவளோட ட்ரெஸ் அங்கங்க கிழிச்சு வச்சுதான் அங்க கிடைக்கிற பழங்கள் எல்லாத்தையும் வச்சு இவன் கேக் செஞ்சிருப்பான். இப்படிதான் அந்த கேக்க செஞ்சேன் அப்படின்னு சொல்லி இவன் கொடுத்துட்டு இருக்க. இவளுமே இந்த கேக்க சாப்பிட்டு பாக்குறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நானும் சாப்பிட்டு பாக்கவா அப்படின்னு சொல்ல, தாராளமா சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஊட்டி விட அந்த கேக்கு கேவலமா இருக்கு. ஏன்னா அங்க கிடைக்கிற பழங்களை வச்சு அவன் செஞ்சதுனால கேக்கு ரொம்பவே மோசமா இருக்கு. ப்ளீஸ் இத சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பரவால்ல, எனக்காக நீ ஆசை ஆசையா செஞ்சிருக்க, இத போய் நான் சாப்பிடாம இருப்பேனா, நல்லா இல்லாட்டி பரவாயில்ல, நானே சாப்பிடுறேன் அப்படின்னு இவ சாப்பிட்டுட்டு இருக்க. நானும் உனக்கு கம்பெனி தரேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ராந்தா வரா. என்ன விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் மட்டும் பர்த்டே செலிப்ரேட் பண்றீங்க, என்ன கூப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் நடுவுல உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோக்கு வெறுப்பா வந்துட்டு இருக்கு. இப்ப இவள பாத்தீங்கன்னா ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்க அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்டு பாக்குறா. அதை சாப்பிட்ட உடனே இவள பாத்தீங்கன்னா ஆன்னு கத்திட்டு, இதை விட மோசமான சாப்பாடை நான் உலகத்திலே பார்த்தது இல்ல, இதே நீ பர்த்டேக்கு கிஃப்டா கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோ இந்த பக்கம் மூச்சு தூக்கி வச்சிட்டு இருக்கான். இப்போ ரான் என்ன சொல்றானா, உனக்காக பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன், வாங்க போய் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போக ஹீரோ அந்த இடத்துக்கு போயிடுறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிட்டு 3 பேரும் பர்த்டேவை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, உனக்காக ஸ்பெஷலா சூப் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன், எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, ஹீரோ என்ன சொல்றானா, அத தயவு செஞ்சு குடிக்காத, கண்டிப்பா விஷமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் குடிக்க மாட்டேப்பா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா சூப் எடுத்துட்டு வந்து, இந்த அத குடி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, இல்ல எனக்கு வேண்டாம், வயிறு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா அந்த சூப்பை ஹீரோக்கு தான் கொடுக்கலான்னு வர்றா. நீ குடிய, உனக்கு நானே ஊட்டி விடவா, வெக்கப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த சூப்பை ஊட்டி விடலாம் அப்படின்னு வரும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த சூப்பை அவளுக்கே ஊட்டி விட்டுறான். இப்ப அதை குடிச்ச உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா, ஐயையோ எல்லாம் சொதப்பிக்கிச்சு அப்படின்னு இவ வேகமா ஓடி போய் நின்னு யோசிச்சுட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா இவ காட்டுக்குள்ள சாப்பாட்டுக்காக ஏதாவது கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கும்போது அப்ப இவளுக்கு ஒரு காளான் கிடைச்சிருக்கும். இந்த காளான் போதையை ஏற்படுத்துற காளான். இதை எடுத்து பறிச்சு வச்சுட்டு, இன்னைக்கு நீ என் வலையில சிக்கனடா அப்படின்னு வச்சுட்டு தான் இதை சமைச்சு வச்சிருப்பா. ஆனா அந்த சூப்பை இவளே குடிச்ச உடனே இவளுக்கு பாத்தீங்கன்னா தலை சுத்துற மாதிரி ஆகுது. இவ ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் என்ன சொல்றானா, என்னாச்சு அவ ஒரு மாதிரி பண்றாள் அப்படின்னு சொல்ல, அவ எப்பவுமே அப்படிதான் பண்ணுவா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் அவ என்ன சமைச்சா அப்படின்னு போய் பாக்குறாங்க. அதுல ஒரு காளான் தான் இருக்கு. இது என்ன விஷ காளான் அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியலையே, எதுக்கும் நைட்டு ஃபுல்லா அவன் மேல ஒரு கண்ணாவே இருப்போம், திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்ல, ஓகே ஓகே அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல ராணக்கணும் எங்க போயிட்டா இவ அப்படின்னு இப்ப அவங்க ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள எல்லாம் ராண தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தேடிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஜியா கீழே விளையாற மாதிரி போக ஹீரோ அவளை பிடிச்சிடுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, பயப்படாத என்னோட கையை பிடிச்சுக்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது இவ ஒரு பாறைக்கு கீழே படுத்து தூங்கிட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே அவளை போய் செக் பண்ணி பார்த்துட்டு அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, என்னால அவளை தூக்க முடியாது, நீயே தூக்கிட்டு வா அப்படின்னு ஹீரோ சொல்றான். என்னடா இப்படி சொல்லிட்ட, என்னால மட்டும் எப்படி தனியா தூக்க முடியும், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு, அவன் மேல என்னதான் கோவமா இருந்தாலும் இந்த நேரத்திலேயே கோவத்தை காட்டுறது அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோமே இவளை தூக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணிடுறான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் அவளை தூக்கிட்டு வந்து குடிசையில போட்ட உடனே ரெண்டு பேரும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க.
இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உனக்காக பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். இதுதான் என்னோட பர்த்டே கிஃப்ட்" அப்படின்னு சொல்லி, இவன் ஒரு ஹார்ட் ஷேப்ல உள்ள சிப்பிய எடுத்து குடுக்குறான். "இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி, இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக்க பத்தி தான் ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். அவ கூட சண்டை போட்டிருப்பான். ஹீரோயின் பார்க்கறதுக்கு கட்டி பிடிக்கிற மாரி இருந்திருக்கும் இல்லையா? அப்ப இந்த சிப்பிக்காக தான் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. இப்ப அத யோசிச்சு பார்த்துட்டு இருக்க, இவன் என்ன கேட்கிறான்னா, "சரி, நீ ரான லவ் பண்றியா? அவ உன்ன லவ் பண்றான்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, "ஆனா என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் ஒத்துக்க மாட்டான்னு அவகிட்ட சொல்லிட்டேனே" அப்படின்னு இவன் சொல்றான். "உன்னோட கேர்ள் ஃபிரெண்டா? யாரு உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட்?" அப்படின்னு சொல்லி கேட்க, வேற யாரு ஜியா தான் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவள பாத்தீங்கன்னா ஹீரோவை ரொமான்டிக்கா பார்த்துட்டு ஹீரோக்கு கிஸ் பண்ணிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ கண்ணு முழிச்சு பார்த்தா அந்த இடத்துல 2 பேரையுமே காணோம். ஜியா ரான் எங்க போனீங்க அப்படின்னு சொல்லி இவன் இந்த தீவு ஃபுல்லா தேடி பார்த்துட்டு இருக்கான். ஆனா எங்கேயுமே அவங்க கிடைக்கவே இல்லை. இப்படியே டைம் போய்கிட்டே இருக்கு. இப்ப வந்து பார்த்தா அந்த பக்கம் ரானோட பேக் எல்லாமே எம்டியா இருக்கு. அவளோட ட்ரெஸ் எதையுமே காணோம். இதை பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப பயமாயிட்டு கடல் பக்கம் போய் தேட ஆரம்பிக்கிறான். எல்லா இடத்துலயும் தேடியும் அவங்க 2 பேரையுமே காணோம். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஜியா நீ எங்க போயிட்ட?" அப்படின்னு சொல்லி கத்திட்டு அதே இடத்துல படுத்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே டைம் ஆக ஆக அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெயிலே வர ஆரம்பிச்சிருது. இப்ப அந்த இடத்துக்கு யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா என்னோட கசின் தான் வரான். இப்போ அவன் வந்து என்ன சொல்றான்னா, "உன்னை இந்த ஐஸ்லாண்ட்ல விட்டதுக்கு காரணமே கொஞ்சமாவது மாறுவன் தான். ஆனா நீ மாறவே இல்ல. விட்டது எல்லாம் வேஸ்டா போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ கோபத்துல அவனை அரைஞ்சிடுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, "என்கிட்ட எதுக்காக கோபத்தை காமிச்சிட்டு இருக்க? உண்மையாவே உனக்கு திறமை இருக்கு அப்படின்னா அதை எல்லார் முன்னாடி வந்து காட்டு. இப்படி ஃபீலிங்ஸ்க்கே இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருந்தனா உன்னால இப்படி வாழ்க்கையில முன்னேற முடியும்" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "தேவையில்லாம என் வாழ்க்கையில குறுக்க வராதீங்கடா, கொண்டு போட்டுருவேன்" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். இப்ப அவனோட கசின் என்ன சொல்றானா, "உண்மையாவே உனக்கு அந்த அளவு டேலண்ட் இருக்கு. உன்னோட ஃபீலிங்ஸை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா வந்து அதை கம்பெனில காட்டு. ஜெனரல் மேனேஜரா உனக்கு போஸ்டிங் போடுறாரு அங்கிள்" அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப அடுத்த நாளே பாத்தீங்கன்னா ஹீரோ ஜெனரல் மேனேஜரா அந்த கம்பெனிக்கு வந்துட்டு இருக்கான். இப்ப அவன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்க அவனோட அப்பா என்ன சொல்றாருன்னா, "இந்த ஐஸ்லாண்ட பாத்தியா? இந்த ஐஸ்லாண்ட்ல நீ 3 மாசம் இருந்திருக்க. சோ இதை பத்தி நான் உனக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை. நம்ம கம்பெனியோட அடுத்த முக்கியமான ப்ராஜெக்ட் இந்த ஐஸ்லாண்ட்ல தான் ரெடி பண்ண போறோம். புதுசா ஒரு ரெசார்ட் ஓபன் பண்ண போறோம். இந்த ப்ராஜெக்டை நான் உன்கிட்ட தான் கொடுக்கலான்னு இருக்கேன். நீ தான் நல்லபடியா பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உங்களை மாதிரி ஒரு இதயமே இல்லாத அப்பாவை நான் பார்த்ததே இல்லை. சொந்த பையனையே 3 மாசம் ஐஸ்லாண்ட போட்டிருக்கீங்க" அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்க. இந்த இடத்துல ஃபீலிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க கூடாது. நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். கம்பெனி ரொம்ப முக்கியம். உனக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண போறது யார் தெரியுமா? இதோ வராங்களே இவங்க தான் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்போ ஜியாவை இவரு இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்காரு. உங்க 2 பேருக்கும் நான் இன்ட்ரோ கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லாவே தெரியும். இந்த பொண்ணு தான் உங்க கூட இந்த ரெசார்ட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு உதவி செய்ய போறா. 2 பேரும் நல்லபடியா பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஹாப்பி கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லி இவ கையை கொடுத்துட்டு இருக்க. ஹீரோக்கு இவ மேல செம காண்டாயிட்டு இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா பயங்கர காண்டாயிட்டு அவனோட ரூமுக்கு போயிட்டு இருக்கா. இவ்வளவு பின்னாடியே போயிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ அவனோட ரூமுக்குள்ள வந்த உடனே ஜியா என்ன சொல்றானா, "நம்ம 2 பேரும் ரெசார்ட்டை பத்தி கொஞ்சம் பேசலாமா?" அப்படின்னு சொல்ல, "ரெசார்ட்டை பத்தியா? ஃபர்ஸ்ட் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா, "அது என்னோட வேலை. சோ ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டேன்னா என்ன மன்னிச்சிருங்க. என்னோட வேலைக்காக தான் நான் இப்படி பண்ணேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "நீ நான் இந்த ரெசார்ட்ல 3 மாசம் தனியா இருந்திருக்கோம். என்னோட ஃபீலிங்ஸ் கூட நீ விளையாடி இருக்க. இது எல்லாத்துக்கும் என்ன பதில் சொல்ல போற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீங்க என்னோட வேலை மட்டும்தான். நான் உங்களை சேஞ்ச் பண்ணேன்னா அவர் எனக்கு இந்த ப்ராஜெக்ட்டை தரேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நான் உங்களை சேஞ்ச் பண்ணேன். எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிருச்சு. ஸோ இது என்னோட வேலை. நான் உங்களை வேலையா மட்டும்தான் பார்த்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு இவன் மேல கோவமா வந்துட்டு இருக்கு. "இந்த ப்ராஜெக்ட்டுக்காக தானே என் கூட பழகிட்டு இருந்தேன். இந்த ப்ராஜெக்ட்டை முழுசா நான் உனக்கே கொடுத்துட்றேன். இந்த ப்ராஜெக்ட்டை உனக்கு தர்றதுக்கு பதிலா நீ எனக்கு என்ன தரப்போற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்னால உங்களுக்கு எதுவும் தர முடியாது. நான் சொல்ற சாரியை வேணா அக்செப்ட் பண்ணிக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஒழுங்கா அந்த இடத்த விட்டு வெளியே போ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ ஹீரோவோட கோட்டை இழுத்து விட்டுட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போறான். இப்ப இந்த ப்ராஜெக்ட பத்தின முக்கியமான மீட்டிங் தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோயினோட ஐடியா எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு, "இந்த ஐடியா எல்லாம் ஓல்டு ஐடியாவே இருக்கு. ரொம்ப காஸ்ட்லியானதாகவும் இருக்கு. இதெல்லாம் செட் ஆகுது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஐடியாவை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இது எல்லாமே ஓல்டு ஐடியாவா இருந்தாலும் இப்போ உள்ள மக்கள் இதுதான் விரும்புறாங்க அப்படின்னு 2 பேருக்கு அந்த இடத்துல சண்டையே வந்துடுது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இந்த மீட்டிங் இதோட முடிஞ்சிருச்சு. எல்லாரும் இந்த இடத்த விட்டு கிளம்பி போங்க" அப்படின்னு சொல்ல எல்லாரும் இந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் கசினை தான் காட்டுறாங்க. கசினோட அசிஸ்டன்ட் வந்து ஒரு பேப்பர் கொடுக்குறான். இந்த ரெசார்ட்டோட ப்ராஜெக்ட் ஹீரோ கிட்ட போயிடுச்சுன்னு இருக்கு. இதை பார்த்தோன்னா அவன் செம்ம கடுப்பாயிட்டு இருக்க. "சார், ப்ராஜெக்ட் நம்மளோட கையை விட்டு போயிடுச்சு. அந்த ப்ராஜெக்ட்டை உங்களோட கசின் தான் வச்சிருக்காரு" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இவன் செம்ம காண்டாயிட்டு சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி கோவத்துல இருக்கும்போது அந்த இடத்துக்கு ரேன் தான் வரான். இப்ப ரேன் வந்து என்ன சொல்றானா, "என்னாச்சு? நான் உன்னை பத்தி ரொம்ப கவலையா இருந்தேன். அதனாலதான் இங்க பாக்கலான்னு வந்தேன். நீ என்னடானா இப்படி கோவத்தோட இருக்கே?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப அவனை பாத்தீங்கன்னா, "நீ எதுக்காக இங்க வந்த? எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு" அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்கும்போது, "ஒரு நிமிஷம் நில்லுப்பா. ப்ராஜெக்ட் அவரோட சொந்த பையன் கிட்ட கொடுக்காம உன்கிட்ட தருவார்னு எதிர்பார்த்தியா? எதுவா இருந்தாலும் சொந்த ரத்தத்து மேலதானே
பாசம் அதிகமா இருக்கும். 1000 தான் இருந்தாலும் நீ அவரோட சொந்தக்கார பிள்ளை தானே அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவனுக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இப்ப அவள பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் இந்த ப்ராஜெக்டே கம்பெனியே யோசிச்சுட்டு இருக்காத. உன்னை லவ்வபிளா பாத்துக்கிற ஒரு ஆள் மேலேயும் கொஞ்சம் கேரிங்கா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்ல, நானும் உன் மேல கேரிங்கா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஆபீஸ்லயே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. என்ன கூப்பிட்டீங்களாமே எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நீ விலகிரு, இந்த ப்ராஜெக்ட் உனக்கு சுத்தமா சூட் ஆகுது, இதை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் நான் உங்க கண்ணு முன்னாடி வேலை பாக்குறது உங்களுக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் வர்ற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ ஒன்னும் அந்த அளவுக்கு முக்கியமான ஆள் எல்லாம் கிடையாது, ஒன்னு நீயே ஒருத்தா நினைச்சுக்காத, இந்த ப்ராஜெக்டை விட்டு தள்ளி இருக்கதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன நடந்தாலும் சரி இந்த ப்ராஜெக்டை விட்டு நான் விலகி போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ கொடுத்த அந்த கிஃப்டை தான் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்ப அவ பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோவோட அப்பா சொன்னது அவளுக்கு ஞாபகம் வருது. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, என் பையனுக்கு நல்ல வழியை காட்டுறது மட்டும்தான் உன்னோட வேலை, மற்றபடி என் குடும்பத்துக்கு மருமகளா வரணும்லாம் யோசிக்காத அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இதை எடுத்து வச்சு இவனை பத்தி யோசிக்கிறது ரொம்பவே முட்டாள்தனம் அப்படின்னு அதை உள்ள வச்சிடறான். இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ஆகுது. கம்பெனில 2 பேரு ஹீரோயினை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க ரெஸ்ட் ரூம்ல. இது எல்லாத்தையுமே இவ ஓட்டி கேட்டுட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து, இன்னொரு தடவை ஜியாவை பத்தி தப்பா பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இந்த கம்பெனில நான் உங்களை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த லேடி பாத்தீங்கன்னா கோச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு போக, நாங்க சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு இந்த ஆள சொல்லிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா கம்பெனில இருந்து ஒரு முக்கியமான வேலைக்காக இறங்கி வந்துட்டு இருக்கா. இவ இறங்கி வந்துட்டு இருக்கும்போது அவளோட கால் ஸ்லிப் ஆகி செருப்பா இருந்து அதே இடத்துல விழுந்துடுறா. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஸ்லிப்பர் எல்லாம் கையில எடுத்துட்டு வேகமா ஓடி வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். கார்ல வந்து ஏறு அப்படின்னு சொல்ல, நான் கேபுக்கு கால் பண்ணிட்டேன், கொஞ்ச நேரத்துல வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவ கேபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஹீரோனை தூக்கிட்டு வந்து கார்ல உட்கார வச்சிட்டு இருக்க. இஃபான் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, யாராவது பாத்துட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. யார் பார்த்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் சீட் பெல்ட் எல்லாம் போட்டு விட்டு ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப அவன் ஹீரோயினை எங்க டிராப் பண்ணணுமோ அங்க டிராப் பண்ணிடுறான். இவ வேகமா ஓடிட்டு இருக்க. ஏமா உன் செருப்பை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி இவன் எடுத்து கொடுக்க இவ அதை வாங்கிட்டு போயிட்டு இருக்கா. இப்ப ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் கம்பெனிக்கு வந்துடுறாங்க. ஹீரோனோட கேபின்ல உட்காந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவனுக்கு ஜியாவோட நினைப்பாவே இருக்கு. வேலையை பாக்குறானோ இல்லையோ அப்போ விண்டோவை ஓபன் பண்ணி ஜியாவை பார்த்துட்டு இருக்கான். இப்பவே ஜியாவை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஆளு உள்ள வந்த உடனே டக்குன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணாத மாதிரி அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். சரி அந்த ஆளு போனதுக்கு அப்புறம் ஜியாவை பார்க்கலாம் அப்படின்னு விண்டோவை ஓபன் பண்ணா ஜியாவை அந்த இடத்துல காணோம். இப்ப ஜியா பாத்தீங்கன்னா தனியா உட்காந்துட்டு அந்த ஐஸ்லாண்ட்ல ஒன்னா இருந்தா பாத்தீங்களா, அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ரேன் தான் வரான். ரேனை பார்த்தவொடனே இவன் என்ன கேட்கறானா, நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, வேற எதுக்காக வந்தேன், இஃபானை பாக்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இஃபானை பார்க்க வந்தேன்னா அவனோட ரூமுக்கு போய் பாரு, என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு உண்மையை சொல்லவா, நான் வந்து இஃபான் கசினோட கேர்ள் ஃப்ரெண்டு, ஆக்சுவலா நானும் அவனும் ரொம்ப வருஷமா காதலிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா நீ, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை இஃபான் கிட்ட அவனே அனுப்பி வச்சானா அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. அட விடுமா, அது ஒரு பெரிய கதை. சரி நீ இஃபானை காதலிக்கிற மாதிரி இருக்கு, உனக்கு அவன் மேல உள்ள ஃபீலிங்ஸ் அதிகமாயிடுச்சு போல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. சரி சரி போக போக என்னன்றதை நான் கண்டுபிடிக்கிறேன், நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோ பார்க்க வந்துடுறா. இப்போ ஜியா பாத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா ஆஃபீஸ்லயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அங்கேயே ஒர்க் பண்ணி அதே இடத்துல படுத்து தூங்கிற. இப்ப ஹீரோ வந்து பார்க்கும்போது இவ தூங்கிட்டு இருக்கா. இவ தூங்குறத பார்த்த உடனே ஹீரோ அவளை தூக்கிட்டு வந்து அவனோட கேபின்ல படுக்க வைக்கிறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா அவளை கேரிங்கா பார்த்துட்டு அவளை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது இவ இந்த பக்கம் திரும்பி படுத்துறா. இப்ப அடுத்த நாள் விடியுது. இவ கண்ணு முழிச்சு பார்க்கும்போது இவ கண்ணு முன்னாடி ஹீரோ தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்ப ஜியா பாத்தீங்கன்னா நைஸா அந்த இடத்த விட்டு ஓடலான்னு பார்க்க, ஒரு நிமிஷம் நில்லு, அந்த இடத்துல பேஸ்ட் ப்ரஷ் எல்லாமே இருக்கு, ப்ரஷ் பண்ணிட்டு வந்து சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்ல இவ்வளவு தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த பக்கம் ஹீரோ அவங்க அப்பா கூட அவங்க முன்னோர்களை வழிபடுறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ முன்னோர்களுக்கு வழிபட்டதுக்கு அப்புறம் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா கசினையும் இவனை கூப்பிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. உன்னோட கசினை பத்தி எனக்கு பிரச்சனையே இல்லை, அவன் நல்லபடியா இருக்கான், சரி ப்ராஜெக்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணலான் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்டுட்டு இருக்க. வேற என்ன பண்ண போறேன், இந்த ரெசார்ட் ப்ராஜெக்ட் முடிஞ்ச கையோட நான் என்னோட உலகத்துக்கே திரும்ப போலான் இருக்கேன், எனக்கு இந்த வாழ்க்கையில விருப்பமே இல்லை, நான் பழைய மாதிரி எப்படி இருந்தேனோ அப்படியே இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல, நான் இவ்வளோ கஷ்டப்படுறது எல்லாமே உனக்காக தான்டா அப்படின்னு அவங்க அப்பா சொன்ன
உடனே கசினோட முகமே மாறி போயிருது. இவ்ளோ வாழ்க்கைய நான் உனக்கு ஏற்படுத்தி குடுத்துருக்கேன். ஆனா இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ தனியா போய் வாழணும்னு நினைக்கிற. நீ எந்த மாரி பையன்? எனக்கு அடுத்து நீ தானே இந்த ராஜாங்கத்த பார்த்தாகணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க. எங்க அம்மா இறந்து போய் 17 வருஷம் ஆகுது. இந்த 17 வருஷமா நீங்க என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, உன்ன மாரி ஒரு பையனை நான் பார்த்ததே இல்ல. சொந்த அப்பாவோட பேச்சையே கேட்காம இருக்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப உங்க அப்பாக்கு நெஞ்சு வலி வர்ற மாதிரி இருக்க. கசின் தான் கூட இருந்து டேப்லெட்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா செம காண்டாயிட்டு ஆபீஸ்க்கு வந்து ஆபீஸ்லயே உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்த உடனே இவன் ரொம்ப அப்செட்டா இருக்கான் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருக்கு, நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்ல, ஹீரோ கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. உனக்கு விருப்பம் இல்லைன்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, இல்ல வெயிட் பண்ணு, என்ன வேணும்னு சொல்லு, நானே ஆர்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லி இப்ப 2 பேரும் ஒண்ணா உட்காந்து பீட்சா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஜியா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன கேக்குறானா, என்னாச்சு பார்க்க கொஞ்சம் அப்செட்டா இருக்கே, ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஒரு பொம்மையை எடுத்து கொடுத்து, எந்த பிரச்சனாலும் இதுகிட்டே சொல்லு, நீ தனியா மனசை விட்டு பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக, ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பொம்மையை கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. இவங்க ப்ராஜெக்டோட முக்கியமான நாள். எல்லாருமே இந்த இடத்துல இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட பிளானை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அங்க உள்ள எல்லாரும் இவளுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. இப்ப அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன கேக்குறானா, எதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஒன்னும் உனக்கு ஹெல்ப் பண்ணலையே அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா பயங்கர கன்ஃபியூஷன்ல போய் உட்காந்து ஒரு கிளப்ல சரக்கு அடிச்சிட்டு இருக்கா. அவன் இதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணணும், ஏன்னா ஹீரோ அந்த ப்ராஜெக்டை லைட்டா மாத்தி வச்சிருப்பான் இவளோட நல்லதுக்காக. இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோவை நினைச்சு இவ சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட கசின் தான் வரான். நான் வேணா பில்லு பே பண்ணவா அப்படின்னு சொல்லி ஹீரோன் அங்க இருந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். இவன் கையை பிடிச்சி கூப்பிடுறத எவனா போட்டோ எடுத்து குரூப்ல போட்டு விட்டுறான். இப்ப அந்த போட்டோ தான் கம்பெனி ஃபுல்லா வைரல் ஆயிட்டு இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா கம்பெனிக்குள்ள வந்துட்டு இருக்கும்போது அங்க உள்ள எல்லாரும் அந்த போட்டோவை பார்த்து, இங்க பாரு கண்டிப்பா 2 பேருக்கு நடுவுல எதுவோ இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. என்னது இது காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கறான். இப்ப இந்த வீடியோவை பார்த்த உடனே ஹீரோக்கு அடிவேரே பார்த்துக்கிட்டே ஏறிற மாதிரி இருக்கு. இப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோயின்மே வந்துடுறா. ஹீரோ பாத்தீங்கன்னா என்னோட கேபினுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போக, இவ்வளவு ஹீரோவோட கேபினுக்கு போயிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த போட்டோவை காமிச்சு, இதுக்கு என்ன அர்த்தம், உனக்கும் அவனுக்கும் என்ன சம்மந்தம், அந்த சோடா பட்டி கூட நீ சுத்திட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, சொல்றதுக்கு ஏதாவது இருந்தா தானே நல்லா சொல்ல முடியும், எனக்கும் அவருக்கும் இடையில எதுவுமே கிடையாது, சோ சொல்றதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல, இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு ஹீரோ கோவத்தோட சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட வீட்டுக்கு போய் சோடா போட்டி கிட்ட கத்திட்டு இருக்கான். டேய் எதுக்காகடா என் ஆள் கூட சுத்திட்டு இருக்க, உனக்கு அப்படி என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த போட்டோ காமிச்சு கேட்டுட்டு இருக்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, என்னடா பொறாமையில கத்திரியா அப்படின்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக்கை தான் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் இன்னும் எதர்ச்சியா தான் அந்த பார்ல மீட் பண்ணியிருப்பாங்க. இப்ப அவன் ஹீரோயினை பார்த்து என்ன சொல்றானா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவனை விட நான் தான் உனக்கு நல்லா சூட் ஆவேன், ஸோ அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டு என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, இல்லை என்னால முடியாது, எனக்கும் அவனுக்கு இடையில நிறைய பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், ஆனா நான் அவனை நம்புறேன், கண்டிப்பா இந்த ப்ராஜெக்டை நல்லபடியா பண்ணி கொடுப்பான், நான் அவனை மட்டும்தான் நம்புவேன், உங்களோட ப்ரொபோசலை என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போகும்போது ஒரு பொண்ணு மேல இடிச்சிருவா. அப்படி இடிக்கும்போது அந்த பொண்ணு கையில உள்ள ஒயின் அவளோட ட்ரெஸ்லயே ஊத்திடும். என்னை மன்னிச்சிடுங்க தெரியாம பண்ணிட்டு அப்படின்னு ஹீரோயின் தொடச்சு விட்டுட்டு இருக்கும்போது இவளுக்கு வாமிட் வர மாதிரி இருக்க. ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போகலான்னு பாப்பா. ஆனா அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, இனி பாட்டுக்கு இடிச்சு விட்டுட்டு எங்க போறான், அவளோட புது ட்ரெஸ் நாசமா போயிடுச்சு பாரு அப்படின்னு இவன் பிடிச்சி வம்பிழுத்துட்டு இருக்க. இவன் இப்படி வம்பிழுத்துட்டு இருக்கதை பார்த்த உடனே சோடா பட்டி ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பான். எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் 3000 கூட அப்படின்னு சொல்லி கேட்பான். இவனை பாத்தீங்கன்னா நிறைய பணத்தை எடுத்து வச்சுட்டு, போதுமா தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம போங்கடா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை காப்பாத்தி கூட்டிட்டு வெளியே வந்துருவான். இவன் இப்படி ஹீரோயினோட கையை பிடிச்சி அங்க இருந்து கூட்டிட்டு வரும்போதுதான் அந்த கம்பெனில வேலை பார்க்குற பக்கிங்க வீடியோ எடுத்து கம்பெனி குரூப்ல போட்டிருக்கோங்க. இப்ப அது எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஏண்டா என் மேல உனக்கு அவ்வளவு பொறாமையா இருக்கா அப்படின்னு சொல்லி இவன் கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்ப ஹீரோவோட கசின் என்ன சொல்றானா, நீ எதுக்காக இப்படி கஷ்டப்படுற, நீ என்ன தேடி வந்தியோ அது இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் ஒரு டைரியை எடுத்து மேல வைக்கிறான். ஹீரோயின் அந்த ஐஸ்லாண்ட்ல ஒரு டைரி எழுதியிருப்பா இல்லையா, அந்த டைரி தான் இது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த டைரியை எடுத்துட்டு வந்து அவனோட கேபின்ல வச்சு படிச்சுட்டு இருக்கான். அதுல ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ மேல உள்ள ஒட்டுமொத்த காதலை பத்தியும் எழுதியிருப்பா. ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவை கிஸ் பண்ணது, அதுதான் என்னோட வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படின்லாம் அவ எழுதி வச்சிட்டு இருக்க. அது எல்லாத்தையும் பார்த்த உடனே ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்ப ஹீரோ போய் எல்லாரும் முன்னாடியும் ஹீரோயினோட கையை பிடிச்சி அங்க கூட்டிட்டு வந்துடுறான். எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இவ கேட்க, ஒரு நிமிஷம் இல்ல, நீ என்னை காதலிக்கிறதானே அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லையே நான் உன்னை காதலிக்கல அப்படின்னு இவ சொல்லிடுறான். அப்ப இந்த டைரியில எழுதியிருக்கே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க,
இப்ப அவள பார்த்தீங்கன்னா, டைம் பாஸ் ஆகல, போர் அடிச்சுதுன்னு ஏதோ எழுதி வச்சேன். இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "எவ்வளோ நாள் தான் உன் மனசுல உள்ள காதல அப்படி மறைச்சு வைக்க போற? வாய திறந்து என்கிட்ட சொல்லலாம்ல" அப்படின்னு சொல்ல, "எனக்கு உன் மேல காதல்லாம் எதுவும் இல்ல" அப்படின்னு இவ சொல்லிர்றா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "உண்மையாவே நீ என்ன காதலிக்கலையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் ஆமாங்கிறா. சரி, இனிமே உனக்கும் எனக்கும் இடையில ஒர்க்க தவிர வேற எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்ல அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ரொம்பவே சோகத்தோட அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்ப பாத்தீங்கன்னா கம்பெனி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் பயங்கர கோவத்தோட நடந்து போயிட்டு இருக்க, ஹீரோ பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கான். ஜியான் இல்ல என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லி இவன் ஓடி வந்துட்டு இருக்க, இவ்வளவு பாத்தீங்கன்னா காது கேட்காத மாதிரியே போயிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஓடி போய் ஹீரோயினை பிடிச்சிட்டு, என்ன மன்னிச்சிடு, நான் தப்பு பண்ணிட்டேன். உனக்கு எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு இனிமே நான் சொல்லவே மாட்டேன். எப்பவுமே ரிலேஷன்ஷிப் இருக்கு. நீ என்னோட பெஸ்ட் லவர் அப்படின்னு சொல்லி ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இவங்க ரெண்டு பேரும் அப்படி ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாளே ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை அவனோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இந்த வீட்டுல தான் நீ தங்கியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இது என்னோட வீடு கிடையாது, எங்க அப்பாவோட வீடு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா, உன்னோட சின்ன வயசு போட்டோ ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, மேல என்னோட ரூம்ல இருக்கு, வா ரூமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி இவன் கூப்பிட, இப்ப அவளை பாத்தீங்கன்னா ரூமுக்குலாம் வேணாமே அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க, ஏன் உனக்கு பயமா இருக்கா? எதுவும் பண்ண மாட்டேன், போட்டோ மட்டும் தான் பார்க்க போற, வா அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு இருக்க, அந்த இடத்துல ஒரு போட்டோவை பாக்குறா. அதுல பார்த்தா ஹீரோ குண்டா இருக்கான். இந்த குண்டு பையன் நீ தானே அப்படின்னு சொல்லி இவ கலாய்ச்சிட்டு இருக்க, போட்டோவை குறி அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். இப்ப அதே வீட்டுக்கு தான் ஹீரோவோட கசினும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் வராங்க. இப்ப இவங்க 2 பேரும் உள்ள வந்துட்டு இருக்க, ரான் என்ன கேட்கிறானா, "உண்மையாவே உன்னோட அங்கிள் வீட்ல இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அங்கிள் பிசினஸ் ட்ரிப்புக்காக போயிருக்காரு. அவ்வளோ ஈஸியா வரமாட்டாரு. அந்த நம்பிக்கையில தான் நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, "அந்த ஃபோட்டோவ குடுத்துரு" அப்படின்னு சொல்ல, "குடுக்க முடியாது. வேணும்னா வந்து வாங்கிக்க" அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஓடி பிடிச்சு விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சைடு இவனை பார்த்தீங்கன்னா, ஒரு காஸ்ட்லியான ஒயின் எடுத்து வச்சுட்டு, "இது உனக்காக தான் செல்லம்" அப்படின்னு சொல்ல, "இவ்வளோ காஸ்ட்லியான ஒயின் கொடுத்துருக்க. உனக்கு நான் ரிவார்டு தர வேணாமா?" அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ற மாதிரி நிக்க, இவனும் கிஸ் பண்றதுக்காக வரான். இவங்க 2 பேரும் இப்படி ஒரு போஸ்ட்ல இருக்கும்போது இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின் ஓடி பிடிச்சு விளையாடிட்டு கீழே வந்துடுறாங்க. கீழே வந்த உடனே இவனும் இவளை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது 2 ஜோடி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க, நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களா அப்படின்னு கசினும் ரானும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அங்கிளோட கார் வர சவுண்ட் கேட்ட உடனே 2 பேரும் அவங்க லவ்வர் கூட ஒளியறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா கர்டனுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு அங்கிள் தான் வராரு. இப்ப அங்கிள் வந்து உட்கார்ந்த உடனே அந்த இடத்துல ஒயின் பாட்டில பாக்குறாரு. வாவ், இந்த ஒயின் சூப்பரா இருக்குமே அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா உங்களோட 2வது புள்ள தான் இதை வச்சிருக்கணும் அப்படின்னு இவன் சொல்றான். சரி, இந்த ஒயினை குடிக்கிறதுக்காக போய் கிளாஸை கொண்டு வா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க, இந்த பக்கம் இவங்கள பாத்தீங்கன்னா கிஸ் பண்ற மாதிரி சிக்னல் காமிச்சிட்டு இருக்க, அவன் நெத்தியில கிஸ் பண்றான். இந்த பக்கம் ஹீரோயின் ஹீரோட கையை பிடிச்சிட்டு இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 ஜோடி இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அங்கிள் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஷூவை பாத்துறாரு. ஏன்னா இவளோட கால் லைட்டா வெளியே தெரியுது. இப்ப அங்கிளை பாத்தீங்கன்னா, இல்ல ஒயின் குடிக்கிற மூடு இல்ல, எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்கு, நான் ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறதுக்காக ரூமுக்கு போயிடுறாரு. இப்ப அடுத்த நாள் ஹீரோவோட அப்பா ஹீரோயினை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயினை கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த கம்பெனில நீ எத்தனை வருஷமா வேலை பாக்குற அப்படின்னு சொல்லி கேட்க, 2 வருஷமா வேலை பாக்குற அப்படின்னு இவ சொல்றா. இந்த ப்ராஜெக்டை எதுக்காக உங்ககிட்ட கொடுத்தேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு இவர் கேட்டுட்டு இருக்க, அதுக்கு காரணம் நீங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கை அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க, அந்த நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி எதுவும் பண்ணாத, நான் எதை பத்தி பேசுறேன்னு உனக்கு புரியுதுல அப்படின்னு சொல்ல, இவளும் புரியுதுன்னு சொல்றா. இப்ப ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போகும்போது சேர்மன் என்ன சொல்றாருன்னா, உனக்கு இந்த ஷூஸ் ரொம்பவே நல்லா சூட் ஆகுது அப்படின்னு சொல்ல, இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா நேத்து இது எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டாரு. இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா சேர்மன் அவங்களோட 2 பசங்களையும் கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. நம்ம கம்பெனியோட முக்கியமான விஷயம் வெளியே போயிருக்கு, அதுவும் இந்த ப்ராஜெக்டை பத்தின டீட்டெயில், இது எப்படி பக்கத்து கம்பெனிக்கு போனுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு இவனுங்க 2 பேரும் சொல்லிட்டு இருக்கானுங்க. 2 பேரும் இந்த கம்பெனிக்கு பொறுப்பேற்றுட்டு இருக்கீங்க, ஆனா இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களேடா, முதல்ல இந்த காரியத்தை யார் பண்ணது அப்படின்றத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இப்போ கசின் கிட்ட அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, இனிமே கம்பெனியை பார்த்துக்க வேண்டியது உன்னோட வேலை, இதை யார் பண்ணது அப்படின்றத கண்டுபிடிக்க வேண்டியது உன்னோட வேலை அப்படின்னு வேலையை 2 பேருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ அவங்க 2 பேரும் அவங்க அப்பாட்ட பேசினதுக்கு அப்புறம் வெளியே வராங்க. இப்போ கசின் என்ன சொல்றேன்னா, இதை யாரு பண்ணாங்க அப்படின்றத ரொம்ப டீப்பா போய் தேட ஆரம்பிக்காத, உனக்கு தான் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போக ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ ஹீரோ பாத்தீங்கன்னா கம்பெனில உள்ள ஒவ்வொரு மானிட்டரா செக் பண்ணிட்டு இருக்கான். அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஹீரோயின் தான் போய் கம்பெனியோட முக்கியமான டீட்டெயில எடுத்திருக்க மாதிரி காட்டுறாங்க. இதை பார்த்த உடனே இவன் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான்.
இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின பார்க்கலாம் அப்படின்னு அவளோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். இவன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா வீட கிளீன் பண்ணிட்டு இருக்கா. நான் வந்திருக்கும்போது என்ன கவனிக்காம நீ பாட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்க. நான் பண்றேன் நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்ல, இப்ப இவள பாத்தீங்கன்னா போய் சோஃபால உட்காந்துறா. ஹீரோ இப்ப அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா ஹீரோவ வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கா. எங்க அந்த போட்டோவை காட்டு அப்படின்னு சொல்ல, இல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இவ போனை பின்னாடி ஒளிச்சு வச்சிடறா. இப்ப காட்ட போறியா இல்லையா உனக்கு என்ன பண்ண போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து கிஸ் பண்ற மாதிரி போக டக்குன்னு இவளுக்கு ஒரு கால் வருது. இவள பார்த்தீங்கன்னா, போய் தனியா பேசிட்டு இருக்கா. இப்ப இதுல யாரோ பேசிட்டு இருக்க. இவ என்ன சொல்றான்னா, "நீங்க சொல்றத நான் சீக்கிரமே முடிச்சிடுறேன்" அப்படின்னு இவ யார்கிட்டயோ சீக்ரெட்டா பேசிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் ஏதோ ஒரு பேப்பர் எடுத்துட்டு சேர்மன பார்க்கலாம் அப்படின்னு போறா. இவ உள்ள போலான்னு போகும்போது, அந்த ரூம்ல இருந்து ஹீரோ தான் வரான். அப்ப அந்த இடத்துல இல்ல. நம்ம 2 பேரும் வெளிய போலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோயின கூட்டிட்டு வெளிய வந்துடுறான். இப்போ பார்த்தீங்க 2 பேரும் அம்யூஸ்மென்ட் பார்க்குக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோ இவளுக்காக பஞ்சு மிட்டாய்லாம் வாங்கி குடுத்துட்டு இருக்க. இவளும் அத சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஒரு குட்டி பையன் தான் வரான். "அக்கா எனக்கும் பஞ்சு மிட்டாய் வேணும்" அப்படின்னு சொல்ல, "வா வந்து உட்காரு" அப்படின்னு சொல்லி இவளும் பஞ்சு மிட்டாய் குடுத்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவன தொரத்தி விட்டுறான். "என் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக வாங்கி குடுத்தது. என் கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் தான் சாப்பிடணும். வேற யாருக்கும் கிடையாது" அப்படின்னு சொல்ல, "உன்ன மாரி ஒரு கஞ்ச பிசினாரியா நான் ஊர்லயே பார்த்ததில்ல" அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் ஆகுது. கசின் பார்த்தீங்கன்னா, அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஒண்ணா உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். இவன் நெறைய சரக்கு அடிச்சிட்டு இருக்க. "போதும் நிப்பாட்டு. எதுக்காக இவ்ளோ சரக்கு அடிக்கிற? உடம்புக்கு கெடுதல்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "நீ என்னை காதலிக்கிறியா?" அப்படின்னு இவன் கேட்கிறான். "ஆமா நான் உன்னை மட்டும் தான் காதலிக்கிறேன்" அப்படின்னு இவ சிரிச்சுக்கிட்டே சொல்ல, "உன்னோட வார்த்தை எல்லாமே பொய் மாதிரியே இருக்கு" அப்படின்னு இவன் சொல்லிட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். இவளுக்கு தான் ஒண்ணுமே புரியல இவன் ஏன் இப்படி பண்றான் அப்படின்னு. இப்ப இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட தான் பேசிட்டு இருக்கான் அவளோட வீட்ல. இப்ப இவன் என்ன சொல்றானா, "எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்திருக்கு. அதாவது நம்ம கம்பெனி ப்ராஜெக்ட்டை திருடினது நம்ம கம்பெனில வேலை பார்க்குறவங்களா இருந்தா என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கட்டிப்பிடிச்சு கேட்டுட்டு இருக்க. இவளுக்கு ரொம்ப பயமாயிடுது. ஒருவேளை நம்மள தான் கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்ற மாதிரி தான் இவ ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "யாரு மேல உனக்கு சந்தேகம்? உன்னோட கசின் மேலயா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அவன் மேல தான் சந்தேகம்னு என்னால சொல்ல முடியாது. பட் சந்தேகப்பட்டு தான் ஆகணும்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "எதுக்காக இப்படி பண்ணேன்னு அவன் கிட்ட பேசி பாரு" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இவகிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாளே அவனோட கசினை பார்க்கறதுக்காக தான் போறா. இப்ப அவன் கசின் கிட்ட போய் என்ன சொல்றானா, "கம்பெனி ப்ராஜெக்ட்டை எதுக்காக நீ பக்கத்து கம்பெனி கொடுத்த? ஏன்னா நீ தான் போய் யாரையோ சீக்கிரட்டா பார்த்துட்டு வந்திருக்க. அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. அந்த கம்பெனிக்கும் நம்ம கம்பெனிக்கும் என்னதான் டீல் போட்டிருந்தாலும் நீ அவங்கள நேர்ல பார்த்து ஏதாவது எவிடன்ஸ் கொடுத்துருப்பியோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப கசின் பாத்தீங்கன்னா ஒரு கவர் எடுத்து மேல வைக்கிறான். "இந்த கவரை நீ பிரிச்சு பார்க்கும்போது உன்னோட மனசு ரொம்பவே காயப்படும். எதுவா இருந்தாலும் பார்த்து முடிவு பண்ணு" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ அவனோட ரூமுக்கு வந்து அந்த கவரை பிரிச்சு பார்க்கறான். அதுல பாத்தீங்கன்னா ஹீரோயின் யாருன்னே தெரியாத ஒரு பையன் கூட கிளப்ல தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கா. அதுல அவ கம்பெனி டீட்டெயில ஷேர் பண்ற மாதிரி இருக்கு. இதை பார்த்த உடனே ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இதை பார்த்ததுக்கு அப்புறம் நேரா ஹீரோயினை பார்க்கலாம் அப்படின்னா அவளோட வீட்டுக்கு தான் போறான். இப்ப அங்க போய் பார்த்தா இவ ஹீரோக்காக வகை வகையா சாப்பாடு செஞ்சு வைக்க, ஹீரோக்கு இவகிட்ட கேள்வி கேட்கவே மனசு வரல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவ கூட உட்காந்து அமைதியா சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆனாலும் அவனோட முகத்துல ஏதோ ஒரு குழப்பமாவே இருக்கு. ஹீரோயின் கிட்ட எப்படி இந்த விஷயத்த பத்தி கேட்க போறோம் அப்படின்னு. இப்ப அவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயின்ட்ட என்ன சொல்றானா, "இந்த ப்ராஜெக்ட்டை மத்த கம்பெனி கிட்ட கொடுத்தது நீ தானே?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஸோ ஒரு வழியா நீ கண்டுபிடிச்சிட்டியா?" அப்படின்னு இவ்வளோ கேட்குறா. "ஏன் இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணி கேட்டுட்டு இருக்க. இப்போ இவ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கா. "நான் ஒரு ஆதிவாசி இனத்தை சேர்ந்த பொண்ணு. நானும் என்னோட அம்மாவும் அந்த ஐஸ்லாண்டில் தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். சொல்லப்போனால் என்னோட இன மக்கள் எல்லாருமே அந்த இடத்துல தான் வாழ்ந்து இறந்து போனாங்க. இப்போ அதை நான் என்னோட கோயிலாக பார்த்துட்டு இருக்கேன். அதில் போய் நீங்கள் ரெசார்ட் கட்டணும்னா என்னால் எப்படி முடியும்? நான் உன்னோட கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கான மெயின் காரணமே இந்த ரெசார்ட் திட்டத்தை அழிக்கணும் அப்படின்றதுக்காக தான்" அப்படின்னு சொல்ல, ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இப்போ இந்த பக்கம் கசின் அவங்க அங்கிள் கூட பேசிட்டு வெளியே வரான். இவன் வெளியே வரும்போது அவனோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. "நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அனுப்பிச்சிருக்கா." இதை பார்த்த உடனே இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் எங்க இருக்கா அப்படின்ற டீட்டெயில் இவன் கேட்டு தெரிஞ்சுட்டு அங்கதான் போயிட்டு இருக்கான். எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினும் இவளும் சேர்ந்து பார்ல ஒண்ணா உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காளுங்க. 2 பேருக்கும் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் புலம்பிட்டு இருக்க. இப்ப ராண பாத்தீங்கன்னா, "நான் உன்னோட லக்ஸரியான வாழ்க்கைக்கு ஆசைப்படுறேன்னு நினைச்சுதான் என்ன பிரேக்கப் பண்ணிட்டா" அப்படின்னு சொல்லி இவ புலம்பிட்டு இருக்க. இந்த பசங்களே இப்படிதான் அப்படின்னு 2 பேரும் கிளப்பையே ஒரு வழி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, "சரி இங்கே இரு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவ போகும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு கசின் வந்துடுறான். இப்ப கசின் மேலே இடிச்ச உடனே இவ கசினை ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருக்கா.
தேவையில்லாம இங்க பிரச்சனை பண்ணாம வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, நான் வரமாட்டேன். நான் எதுக்கு உன் கூட வரணும்? உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நீ என்னோட பாய் ஃப்ரெண்டு கிடையாது. உன் கூட நான் வரமாட்டேன். நான் என்னோட பிரேக்கப்ப என் சிஸ்டர் கூட ஒண்ணா சேர்ந்து என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இவளுங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு, போடா போடா தள்ளி போடா என்கிட்ட வராதடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதுங்க பண்ற கூத்த பார்த்த உடனே இவனை பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு கால் பண்ணி இந்த கிளப்புக்கு வர சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு அவளோட வீட்டுக்கு தான் வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு கூட்டு வந்து படுக்க வச்ச உடனே ஹீரோ என்ன சொல்றானா, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இவள பார்த்தீங்கன்னா ஹீரோவோட மூஞ்ச அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்துட்டு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை போடா அப்படின்னு சொல்லிடுறா. இப்போ ஹீரோ அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க ஹீரோவை பிடிச்சி பெட்ல தள்ளி இவளை பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே ஏறிக்கிறா. இப்போ அவ ஹீரோவை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட போயிட்டு ஹீரோ மேலே படுத்து தூங்கிட்டு இருக்க. ஹீரோவும் அவளை தூங்க வச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் விடியுது. ஹீரோவோட கசின் வீட்டை தான் காட்டுறாங்க. இவ இப்பதான் தூங்கி எந்திரிச்சு நடந்து வந்துட்டு இருக்கா. இப்ப அவன் வந்து என்ன சொன்னானா, என்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் நில்லு, என் மனசுல நீ எப்பவுமே கிடையாது. நான் யாரையும் காதலிச்சதும் கிடையாது அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. நான் பண்ணது தப்புதான். என்னோட அங்கிளுக்கு உன்னோட ப்ராஜெக்ட பத்தி நான் தெரியாதனமா சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடு. நீ இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் உன் கூட இருந்தா அது சரியா இருக்காது. நான் உன்னை விட்டு விலகி போறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவ போக கசினுக்கு கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருக்கு. இப்ப இந்த சைடு அங்கிள் பாத்தீங்கன்னா ஹீரோ கசின் 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காரு. ப்ராஜெக்ட் எப்படி போயிட்டு இருக்கு, ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி இவர் கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, கொஞ்சம் தடங்கள் வந்திருக்கு, ஆனா சீக்கிரமே அது எல்லாத்தையும் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றானா, நான் அந்த ப்ராஜெக்ட கைவிடலான்னு இருக்கேன். இந்த ப்ராஜெக்ட்ல இனிமே நடக்காது அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா செம காண்டாயிராரு. ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்க, இந்த ப்ராஜெக்ட்டுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்ற விஷயம் எனக்கு மட்டும் தான் தெரியும். நீ பாசிட்டிவாவே நினைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. இந்த ப்ராஜெக்ட் நடக்காதுன்னா நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக அவரு ரொம்ப ஃபீல் பண்றாரு. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயினும் ரேனும் ஒன்னாதான் படுத்து தூங்கிட்டு இருக்காளுங்க. இப்ப ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் வந்தவொடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா, ஏய் ரேன் எந்திரி அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒரு இடத்துக்கு வேகமா கிளம்பி போறாங்க. இப்ப இந்த பக்கம் ஹீரோவும் அவனோட கசினும் எங்க போறான்னு பாத்தீங்கன்னா, ரேனோட அங்கிளை பாக்குறதுக்காக தான். அவளோட அங்கிள் எங்க தங்கியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அந்த தீவுல தான் தங்கியிருக்காரு. இது வரைக்கும் அந்த இடத்துக்கு இவங்க 2 பேரும் கூட போனதே இல்ல. அப்படி ஒரு சீக்ரெட்டான இடத்துல தான் அவர் தங்கிட்டு இருக்காரு. சொல்ல போனா இந்த கதையில என்ன ஒரு ட்விஸ்ட்னா, இவங்க 2 பேரும் முன்னாடியே பழகிருப்பாங்க. சொல்ல போனா இவங்க 2 பேரும் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க தான். இவங்க 2 பேருக்கும் ஒரே அங்கிள் தான். அந்த அங்கிள் மட்டும் தான் இந்த தீவுல இப்ப வாழ்ந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம பெரிய கம்பெனியை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவர் தான் அந்த ஆப்போசிட் கம்பெனி. இப்ப அவர்கிட்ட போய் உனக்கு இந்த ப்ராஜெக்ட் தானே வேணும், அந்த ப்ராஜெக்ட பத்தி பேசலான்னு தான் வந்தோம். நம்ம 2 பேரும் பார்ட்னர் ஆயிக்கலாம். இந்த அந்த ப்ராஜெக்ட் வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுக்க, எனக்கு தேவை இந்த ப்ராஜெக்ட் இல்ல. லூ குடும்பத்தோட ஒவ்வொரு வாரிசும் இந்த இடத்துல என் கண்ணு முன்னாடி செத்து போகணும். அது மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னு இவர் பேசிட்டு இருக்க. இவங்க 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. என்னடான்னு பார்த்தா இவங்க குடும்பத்தோட பரம்பரை எதிரி போல இந்த ஆளு. இப்ப இந்த ஆளு பாத்தீங்கன்னா டக்குன்னு இவங்க 2 பேரும் அடிச்ச மாதிரி தரையில விழுந்துட்டு, ப்ளீஸ் என்ன அடிக்காதீங்க, எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நல்லவ மாதிரி நடிக்கிறான். என்னடான்னு பார்த்தா அந்த பக்கம் ஹீரோயினும் ரேனும் வந்துடுறாங்க. அவங்கள பார்த்த உடனே இந்த ஆளு இப்படி நடிச்சிட்டு இருக்கான். இப்ப ரேன் வேகமா ஓடி வந்து அவளோட அங்கிளை தூக்கிட்டு, அங்கிள் உங்களுக்கு என்னாச்சு, நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவங்க 2 பேரும் தாம்மா என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் அழுதுட்டு இருக்க. 2 பேரும் எரும மாடு மாதிரி இருக்கீங்க, வயசானவரை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி 2 பேரையும் அங்க இருந்து துரத்தி விட்டுறா. இவ துரத்தி விட்டவுடனே இப்ப அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அந்த குடிசையில போய் தங்கிட்டு இருக்காங்க. இப்ப அவனுங்களை பாத்தீங்கன்னா என்னதாண்டா பண்றது, இப்படி துரத்தி விட்டாளுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒன்னும் பண்ண முடியாது, நைட்டு இங்க தான் தங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி இவனுங்க 2 பேரும் படுத்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினும் ரேனா அந்த பக்கம் படுத்துட்டு இருக்காங்க. இப்பதான் அவங்க 2 பேரும் ஒரு உண்மையே சொல்றாங்க. அக்கா, நம்ம நினைச்ச மாதிரி நம்மளோட தீவு நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, கண்டிப்பா கிடைக்கும் தங்கச்சி அப்படின்னு இவ சொல்றா. என்னடான்னு பார்த்தா இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க. ஸ்டார்டிங்கே பிளான் பண்ணி தான் எல்லாத்தையும் மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க பண்ண பிளான் அவங்க 2 பேரும் கண்டுபிடிச்சதுனால தான் அவ அந்த பக்கம் பிரேக்கப் பண்ணிட்டு இருக்க, இவ இந்த பக்கம் பிரேக்கப் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவங்க 2 பேருக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. இப்போ ஜியா பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள தனியா நடந்து வந்துட்டு இருக்கா தூக்கம் வராம. இவ இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருக்க, அந்த பக்கம் ஹீரோவும் தூக்கம் வராம நடந்து வந்துட்டு இருக்கான். இப்போ இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணிக்கிட்ட உடனே ஜியா பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு ஓடி போக, ஜியா என்னை விட்டு ஓடி போகாத நில் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை புடிச்சிடறான். எதுக்காக என்னை விட்டு தள்ளி போயிட்டு இருக்க, ப்ளீஸ் இப்பவும் நீ என்ன காதலிக்கிறதானே, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு தூக்கம் வராம நான் நடந்துட்டு இருந்தேன் அப்படின்னு இவ சொல்றா. என்ன நினைச்சு கவலைப்பட்டு தானே உனக்கு தூக்கம் வரல, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இல்ல அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இவளை பிடிச்ச வலுக்கட்டாயமா கிஸ் பண்ணிட்டு இருக்க. தள்ளி போடா அப்படின்னு இவளு முடிஞ்ச வரைக்கும் தடுக்க பாக்குறா. ஆனா அவளால முடியல. இப்ப ஹீரோ கிஸ் பண்ண உடனே இவளுமே சேர்ந்து கம்பெனி கொடுத்துட்டு இருக்கா. 2 பேரும் மாறி மாறி பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் இன்னொரு ஜோடியை தான் காட்டுறாங்க. கசின் தனியா படுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ரேன் தான் வரா.
பாவம் பயப்புள்ள குளிர்ல ரொம்ப கஷ்டப்படுவானே அப்படின்னு இவ பெட்ஷீட்லாம் எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு இருக்க. இப்ப இவ சோடா புட்டி சொன்ன ஒரு விஷயத்த பத்தி தான் யோசிச்சு பாக்குறா. உன்னை நான் காதலிக்கவே இல்ல. உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருப்பான் இல்லையா? அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, நான் உன்னை காதலிக்கிறேன். ஆனா நீ என்கிட்ட போய் இப்படி பேசிட்டியே! என் மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படுன்னு கொஞ்சமாவது நீ யோசிச்சு பார்த்தியா? உன்ன மாரி ஒரு இரக்கமே இல்லாதவன நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு இவ பெட்ஷீட்ட வச்சுட்டு அங்க இருந்து போகலான்னு பாக்க, அவன் டக்குன்னு இவள புடிச்சு இழுத்துக்கிறான். என்னோட மனசுக்கு இப்பதான் புரியுது. நீ எந்த அளவுக்கு என்ன காதலிக்கிற அப்படின்ற விஷயம். என்னை விட்டு எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. போடா பொறுக்கி, உன் கூட நான் பேச மாட்டேன் அப்படின்னு இவ சொல்றா. பொறுக்கி நான் சொன்னேன். பொறுக்கி என்ன பண்ணுவான்னு காட்டுறேன் வா அப்படின்னு சொல்லி, இவங்க 2 பேரும் ஒரு ஸ்டெப் மேலேயே போய் பெட்ஷீட்குள்ள போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ, ஹீரோயின் பாத்தீங்கன்னா 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவன் என்ன சொல்றான்னா, நான் என்னோட அங்கிளுக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுத்தேன். இந்த தீவ நல்லபடியா பாத்துக்குவேன்னு. ஏன்னா நாங்க எல்லாரும் பூர்வீகமா இங்க தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். சொல்லப்போனா இந்த தீவ என்னால மறக்கவே முடியாது. சாகுற வரைக்கும் இந்த தீவுல நாங்க எல்லாம் நிம்மதியா வாழணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ கவலைப்படாத, இந்த பிரச்சனையை என்கிட்ட விட்டுரு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் நடந்து வராங்க. இப்ப 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க. ராணு பாத்தீங்கன்னா, இங்க வாடி, என்னடி பேசிட்டு இருக்க அவன் கூட அப்படின்னு சொல்லி இவள தனியா கூட்டிட்டு போய் பேசிட்டு இருக்க. நாங்க 2 பேரும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டோம் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த பக்கம் ரான் என்ன சொல்றானா, என்னோட தங்கச்சியை நீ நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல, நீயும் என்னோட அண்ணனை நல்லா பாத்துக்க அப்படின்னு இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இப்ப அவங்க 4 பேரும் உங்களோட அங்கிள பார்த்து பேசுறதுக்காக அந்த இடத்துக்கு போறாங்க. அங்கிள் இவங்கள பார்த்த உடனே 2 பேரும் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கிள் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோவும் சோடா பட்டியும் அங்கிள் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, சரி நம்ம 2 பேரும் ஒரு டீலுக்கு வருவோம். நீங்க என்ன கேட்டாலும் நான் பண்ணி தரேன். அதுக்கு பதிலா உங்க பொண்ணுங்களை எனக்கு கட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்க. அவ்வளவு ஈஸியாலாம் என்னால எதையும் மறக்க முடியாது. ஏன்னா இது 13 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச பகை அப்படின்னு இவர் ஒரு பிளாஷ்பேக்க பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு. 13 வருஷத்துக்கு முன்னாடி நானும் உன்னோட அப்பாவும் ஒன்னாதான் சேர்ந்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம். பிசினஸ் வளரணும் அப்படின்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனா கடைசியா உன்னோட அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டான். இப்ப அது எல்லாத்துக்கும் பழி வாங்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிக்கிட்டே கையில ஒரு ஊதுபத்தியை எடுத்துட்டு இருக்காரு. எனக்கு தேவை அப்படின்றதெல்லாம் இந்த தீவு மட்டும்தான். இந்த தீவை என் பேருக்கு மாத்தி கொடுத்துருங்க. அப்பதான் நான் அவரை சும்மா விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் அவனோட கசினும் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இப்ப பாத்தீங்கன்னா வரிசையா ஹீரோயின் நம்மளோட அக்கா அப்படின்னு எல்லாரும் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழ அங்கிள் மட்டும்தான் நல்லா நிக்கிறாரு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோவும் அவனோட கசனும் மயக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்ல. எங்க போயிட்டாங்க அப்படின்னு இவங்க தேடி போய் பார்த்தா இந்த அங்கிள் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரோட வாயை கட்டி தனியா ஒரு போட்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப அந்த ஆளு போகும்போது என்ன சொல்றானா, எனக்கு என்ன வேணுமோ அதை குடுக்குற வழியை பாருங்க, இல்லன்னா அவங்க 2 பேரோட உயிருக்கு நான் உத்தரவாதம் இல்ல அப்படின்னு சொல்லி 2 பேரை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறான். இப்ப இந்த பக்கம் ஹீரோவோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவங்க அப்பாக்கு இவங்க 2 பேரும் கால் பண்ணி, அப்பா இந்த மாதிரி ஐஸ்லாண்ட இந்த அங்கிள் பேருக்கு மாத்தி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலையும் சொல்ல, அவங்க அப்பாவும் ஓகேன்னு சொல்லி அந்த ப்ராப்பர்ட்டிக்கான பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப அவர் பாத்தீங்கன்னா தனியா ஒரு இடத்துக்கு மீட் பண்ண வர சொல்ல அந்த இடத்துக்கு ஹீரோவோட அப்பாவுமே வராரு. இப்ப அவங்க அப்பா வந்து அங்கிள் கூட பேசிட்டு இருக்காரு. நீ சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் உன்னோட பேருக்கு நான் மாத்திட்டேன். அவங்க 2 பேரை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் இவங்களோட 2 பசங்களுமே போய் ஹீரோயினையும் அவளோட அக்காவையும் காப்பாத்த ட்ரை பண்றாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனோட கை கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு இருக்க. நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன். உன்னை பார்க்காமே செத்துருவேணும்னு நினைச்சேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஒன்னும் ஆகாது, நான் தான் இருக்கேல அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இந்த பக்கம் இந்த ஜோடியை பாத்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் நீ என்ன லவ் பண்றான்னு கேட்டல, நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இப்ப சோடா புட்டியை பாத்தீங்கன்னா அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இவங்க 2 பேரும் இப்படி பாசத்தை காட்டிட்டு இருக்க. இந்த பக்கம் அங்கிளையும் அப்பாவையும் தான் காட்டுறாங்க. 13 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்ச, அதுக்கு பழி வாங்க வேணாமா? அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் இப்ப நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு ஆல்ரெடி ரொம்ப வயசாயிருச்சு. நான் உன்னை ஏமாத்தி ஜெயிலுக்கு அனுப்பல. நீ தான் கம்பெனியோட ப்ராப்பர்ட்டியை உன்னோட பேருக்கு மாத்திட்டு ஃப்ராடுத்தனம் பண்ண. அதனாலதான் போலீஸ் வந்து உன்னை புடிச்சிட்டு போனாங்க. மத்தபடி நான் வேணும்னு எதுவும் பண்ணல அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்கும்போது, இப்ப அவரை பாத்தீங்கன்னா ஒழுங்கா அந்த ப்ராப்பர்ட்டி பேப்பரை என்கிட்ட கூட அப்படின்னு சொல்ல இவரு மேல தூக்கி போடுறாரு. இப்ப அப்படியே உங்க 2 பேருக்குள்ள சண்டையாயிருது. சண்டையில பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் மாறி மாறி மல்லு கட்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு 2 ஹீரோஸும் வந்து இவங்களை புடிச்சிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க அப்பா பாத்தீங்கன்னா 13 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. 13 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த கம்பெனிய நல்லபடியா பாத்துட்டு இருந்தேன். என் கூட சேர்ந்து இருந்தது என்னோட தம்பியும் உங்களோட அங்கிளும் தான். நான் ஃபாரினுக்கு போன நேரமா பார்த்து இந்த தீவோட ப்ராஜெக்ட் நம்மளோட கம்பெனிக்கு வந்துச்சு. அப்படி இந்த ப்ராஜெக்ட் வரும்போது அந்த ப்ராஜெக்ட்ல ஊழல் பண்ணது உங்களோட அங்கிள் தான். உன்னோட அங்கிள் என்னோட தம்பியை பயன்படுத்தி தான் அந்த ஊழலே பண்ணியிருக்கான். ஆனா இதை என்னோட தம்பி பயன்படுத்தப்பட்டிருக்கான் அப்படின்ற விஷயம் அவனுக்கே தெரியாது. லேட்டா தான் அவனுக்கு தெரிஞ்சுது. சொல்லப்போனா இதோட மன உளைச்சலால அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு இவர் பழைய கதை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்க. இப்பதான் உண்மை என்ன அப்படின்றது எல்லாத்துக்குமே புரியுது. இப்ப அங்கிளை பாத்தீங்கன்னா இந்த பழைய
பகை அப்படின்றது அது எங்களோட போகட்டுமா? நீங்க 2 பேரும் வளர்ந்து வர தலைமுறைங்க. உங்களுக்குள்ள அந்த பகையெல்லாம் வேண்டாம். எல்லாரும் நிம்மதியா இருங்க. எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்ப அந்த கண்ணாடி மட்டும் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "அங்கிள் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீங்க எதுக்காக என்ன தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏன்னா நீ என் சொந்த தம்பி மகன். உன்னை நான் அப்பா மாதிரி பாத்துக்காம வேற யாரு பாத்துக்க போறா? என் தம்பி இருக்க வேண்டிய இடத்துல நான் தானே இருந்து உன்னை பாத்துக்கணும்." அப்படின்னு சொல்ல, இவனுக்கு அங்கிள் மேல ரொம்ப பாசமாயிட்டு இருக்கு. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, போட்டியில யாரு ஜெயிக்கிறான்னு பாப்போமா அப்படின்னு சொல்ல, பாத்துரலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ரேன் அவளோட ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சொடபட்டி தான் வரான். இப்ப அவன் வந்து ரேனை தொட்டு பார்த்தா அவளுக்கு ஃபீவர் அடிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப அவன் கிட்ட போயிட்டு ரேனையே பார்த்துட்டு இருக்கு. கிஸ் பண்ண ட்ரை பண்றியா அப்படின்னு இவ கேக்குறா. கிஸ் பண்ண ட்ரை பண்ணல, வா ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன். இல்ல நான் வரல, எனக்கு ஹாஸ்பிட்டல்னா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பயம், அங்கெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹாஸ்பிட்டல் போகாமையே இதை சரி பண்ண என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லி அவளை கிஸ் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு அவ கூட ஒன்னாவே ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க, ஹீரோனும் அவளோட அக்காவும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ ரேன் என்ன சொல்றானா, நீயும் இவானும் அந்த தீவுக்கு போக போறதா கேள்விப்பட்டேன், எங்க கூடவே இருக்கலாம்ல, எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா எங்களுக்கு கொஞ்சம் பிரைவசி வேணும்ல, கொஞ்ச நாள் அந்த தீவுல ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு 2 ஹீரோஸ்மே வந்துடுறாங்க. இப்ப ரேன் என்ன சொல்றானா, சரி நம்மளோட ஹாப்பினஸ் செலிப்ரேட் பண்ணலாம், வா ஒயின் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவ குடிக்க போக, ஒயின்லாம் குடிக்க கூடாது அப்படின்னு கசின் சொல்றான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி இவ கேட்க, இவள பாத்தீங்கன்னா மறுபடியும் குடிக்க போறான். அதெல்லாம் குடிக்க கூடாது, இதுக்கு மேல மறைக்க முடியாது, இவ பிரெக்னண்டா இருக்கா அப்படின்னு சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கான். அவங்க மட்டும் பிரெக்னண்டா இருக்காங்க, நம்ம எப்ப ஆகுறது அப்படின்ற மாதிரி. இப்ப அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ரேன் பாத்தீங்கன்னா கம்பெனிக்கு தான் வந்துட்டு இருக்கா. இப்ப கம்பெனிக்கு வந்து கசினோட சீட்ல உட்காந்துட்டு, என்னப்பா பொண்டாட்டிய நீ கண்டுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, என் பொண்டாட்டிய நான் கண்டுக்காம இருப்பேனா, இந்த மாதிரி பெரிய பெரிய ஹீல்ஸ் எல்லாம் போடக்கூடாது, பிரெக்னண்டா இருக்க பொண்ணு சின்னமா தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வர வர என் புருஷனுக்கு என் மேல அக்கறையே இல்ல, இதை பத்தி நான் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. என் பையன் வந்ததுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி மேல எப்படி அக்கறைப்படுறேன்னு பாரு அப்படின்னு இவங்க 2 பேரும் ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின் 2 பேரையும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அந்த தீவுல தான் இருக்காங்க. இப்ப அந்த தீவை டூரிஸ்ட் பிளேஸாவே மாத்திட்டாங்க போல. இப்ப அந்த இடத்துக்கு வந்த டூரிஸ்ட் எல்லாருமே ஹீரோ ஹீரோயின் தங்கி இருந்த குடிசை தான் பாத்துட்டு இருக்காங்க. நம்ம 2 பேரும் வாழ்ந்த குடிசை அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்க போலே அப்படின்னு இவங்க 2 பேரும் ஜாலியா பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துல ஒரு குட்டி பாப்பா ஓடி வருது. அந்த பாப்பாவை தூக்கி வச்சுட்டு 2 பேரும் கொஞ்சிட்டு இருக்கும்போது அந்த குழந்தையோட அப்பா தான் வராரு. என் குழந்தைய கொடுங்கப்பா, வேணும்னா பெத்துக்காங்களே, சின்ன வயசுல தானே இருக்கு, இப்படிலாம் மத்தவங்க குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வாங்கிட்டு போயிட்டு இருக்க. வா நம்ம 2 பேரும் தனியா போலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் தனியா போய் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றனா, இந்த தீவுல தான் நான் உன்னை முதல் முறையா பார்த்தேன், உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு தெரியுமா, என் கூட வாழ்க்கை பூரா வாழ நீ தயாரா அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்க. நான் வாழ தயாரா இருக்கேன் அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணி ரிங்கு போட்டு விட்டதுக்கு அப்புறம் ஹீரோயினை கிஸ் பண்றான். இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா கடற்கரையில பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்கதோட தான் இந்த டிராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான டிராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். இந்த டிராமா பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.